கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிப்போம். Let us turn to 1 Corinthians chapter 10 verses 11 and 12. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக எகிப்திலிருந்து புறப்பட்டு பல ஆண்டுகளாக ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக வனாந்திரத்தின் பல பாதைகளில் அவர்கள் சென்று கடைசியாக அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். The people of Israel set out from Egypt, journeyed through the wilderness for 40 years and finally gained entry into Canaan. அந்த 40 வருட பிரயாணத்தினுடைய முடிவில் அவர்களுடைய பிரயாணத்தில் பல சம்பவங்கள் உண்டானது. அவர்கள் அந்த பிரயாணத்திலிருந்து பல பாடங்களை நாமும் கற்றுக்கொண்டு வருகிறோம். There were various incidents that took place in their life towards the end of their journey and we also learned something from that. நேற்று நாம் சில அடையாளங்களை கண்டு இந்த அடையாளங்கள் நிமித்தம் சபையினுடைய 2000 வருட பிரயாணமும் முடிவடைய போகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் எல்லாரும் மொத்தமாக பரம கானானுக்குள் பிரவேசிக்கும் நாள் வந்துவிட்டது, காலம் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டோம். Yesterday we saw certain signs through which we understood that we as a church we are journeying towards the end of our journey and very soon we are going to meet our Jesus and gain entry into a spiritual Canaan. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்தது போல நாமும் நம்முடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். Therefore as Israelites came to the end of the journey we also take towards the end of our journey. நேற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தின் முடிவிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதான ஒரு பாடம் என்னவென்றால், yesterday one lesson that we learned from the end of the journey of the people of Israel. இந்த படத்தில் நாம் பார்க்கிறது போல அவர்கள் ஏதோமியர், மோவாபியர், எம்மோரியர், சீகோன், ஓக் 7 ஜாதிகள், இப்படிப்பட்டதான பல ஜாதிகளை அவர்கள் சந்தித்துதான் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. There came a situation in their life that they could enter into Canaan only after facing so many nations like Edomites, Moabites, Sihon, Og and certain kings like that. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தின் முடிவில் யுத்தம் பெருகினது போல சபையினுடைய பிரயாணத்தின் முடிவில் யுத்தம் பெருக போகிறது, பெருகி கொண்டிருக்கிறது. As battles increase towards the end of the journey of the people of Israel, even so, even in the end of the journey of this church, battles keep on increasing. இதை பற்றி நேற்று பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி யுத்தங்கள் பல கோணங்களில் பெருகி கொண்டிருக்கிறது. Yesterday we learned certain things as to how battles increase in various angles. இதற்காக சபை இந்த யுத்தங்களை சந்திக்கவும் இந்த உபத்திரவங்களை சந்திக்கவும் சபைக்கு கர்த்தர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் பாடுபடுகிற சிந்தை என்று நேற்று கற்றுக்கொண்டோம். And yesterday we understood that in order to face these battles the Lord has given the church a weapon which is the mind of suffering. இதுதான் தேவனுடைய சிந்தை. This is the mind of God. இயேசு இதை பற்றி சொன்னால் தேவனுக்கு அடுத்தவைகள். About this Jesus said the things meant unto God. அந்த தேவனுக்கு அடுத்தவைகள் என்று சொன்னால் நான் பூமிக்கு போக வேண்டும், மனுஷர்கள் மத்தியில் பிறக்க வேண்டும், அவர்கள் மத்தியில் நானும் பாடுபட வேண்டும், நான் சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், மரிக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். The things meant unto God are the things like enduring shames and reproaches, and we have to endure the cross, then be nailed or crucified on the cross, then die. மனுஷனுக்கு ஏற்றவைகள் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்க வேண்டும், நான் சாக கூடாது, நான் பாடுபடக்கூடாது, எனக்கு கண்ணீர் வேண்டாம், வேதனை வேண்டாம், சொகுசா இருக்க வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும். இதுதான் மனுஷனுக்கு ஏற்றவைகள். While the things that savor unto man are the things like I should have no tears, I should have no pain or sufferings, but I should be at ease and comfort. இயேசுனுடைய சீஷர் மனுஷனுக்கு ஏற்றபடியே சிந்தித்து அதை அபிப்பிராயமாக இயேசுவுக்கு சொல்லி, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது, நீர் மரிக்க கூடாது, நீர் பிழைக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த பேதுருவை பார்த்து மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து சிந்தித்து உனக்குள் சாத்தான் இப்பொழுது ஒரு சிந்தையை விதைத்திருக்கிறான், எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். The disciples of Jesus when they savored the things unto man and said, Lord, let it be far from thee that thou suffer and you should not endure such pain and sufferings, and when they said it unto Jesus, Jesus said, thou savorest
givest the things unto man, get thee behind me, Satan. நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். We are all come to the end of our journey. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது போல நமக்கும் யுத்தம் பெருக போகிறது. Battles are going to increase as it was to the Israelites. யுத்தம் பெருகினால் தானாக வேதனைகள் பெருகும். When battles increase, pain and torment will increase. தேவனுடைய சித்தத்திற்குட்பட்ட சில வேதனைகள் உண்டு. There will be certain pain which are under God. தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிற சில துக்கங்கள் உண்டு. There are certain griefs which are under the will of God. தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிறதான சில கண்ணீர்கள் நஷ்டங்கள் உண்டு. There are certain tears and loss which are under the will of God. அதை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். And we should certainly face it. தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிற சில ஆபத்துகள் உண்டு. There are certain dangers which are amidst the will of God. அந்த ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டும். And we should certainly face it. அதை சந்திப்பது ஆபத்து தான். அதை சந்திக்காமல் போனால் மரணம். We should certainly face it. If we don't face it, then it will be death. ஆகையால் அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் ஜீவனை காக்க ரட்சிக்க விரும்பி அந்த ஆபத்திற்குள் கால் வைக்காமல் ஒதுங்கி போகிறவன் அவன் பிழைப்பை தேடிதான் ஒதுங்கி போகிறான். ஆனால் அவன் பிழைக்க மாட்டான், மரிப்பான், அவன் சாவான். That is why Jesus said, he that is trying to save his life, he that is trying to be out of danger, he will only find death in his life. இதனால தான் நாம் பாடுபட பழக வேண்டும். இந்த மாம்சம் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். That is why we should practice to suffer and yield this flesh to suffer for God. நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான சில பாவங்கள், சில கெட்ட சுபாவங்கள் இந்த வேதனையின் ஊடாக தான் சரிபடும். அது அப்பொழுதுதான் வளர்ச்சியும் உண்டாகும். Certain sins and unclean natures in our life, they will be set right only through these sufferings. இது நிமித்தம் தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தீமோத்தேயுவிடத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போர் சேவகனாக, கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. That is why we read in the word of God as to how Saint Paul exhorts Timothy saying, endure hardness as a good soldier for Christ. ஆண்டவர் பைபிளில் அவருடைய இரண்டாம் வருகை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நேற்று வாசித்தோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன், இங்கிலீஷில் சகிக்கிறவன், he that endures, அவன் ரட்சிக்கப்படுவான். That is why yesterday we read in the word of God about the coming of the Lord, he that shall endure unto the end shall be saved. ஆகையால் நாம் எல்லாரும் அந்த சகிக்கிற தன்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 2000 வருஷம் பிரயாணத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிற நாம் பிழைக்க முடியும், நிலை நிற்க முடியும், ஜெயிக்க முடியும், கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியும். That is why we who are come to the end of this 2000 years, to the end of our journey, should be able to endure and endure all, face all the battles in our life. சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சம்பவத்தை சொன்னார். Recently a police officer said an incident. ஒரு திருடனை அவர்கள் பிடித்தார்கள். They caught a thief, it seems. அந்த திருடனை விசாரிக்கும்படியாக போலீஸ் ஸ்டேஷனில் வைத்தார்கள். They kept him under the custody in order to inquire him. அவர் வெறும் லுங்கி மாத்திரம் அணிந்து கொண்டிருந்தார், மேலே ஒன்றுமில்லை. He just had a lungi and nothing else. அவர் பாவமான ஒரு மனுஷனை போல, பாவப்பட்ட ஒரு மனுஷனை போல அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். He was found as a simple, a poor man. ஆனால் வெளியில முட்செடிகள் இருந்தது. But there were many thorny bushes outside. தப்பி ஓடுவதற்கு வழி இல்லை, அந்த முள் எல்லாம் அவரை குத்திவிடும். There is no way to escape because those thorns will prick him. அவரும் ஓடி போகிற ஒரு தோற்றம் காண்பிக்காமல் அப்படியே குனிந்து மௌனமா இருந்தார். Neither did he give any appearance as though he would escape out. He was just silent. போலீஸ்காரர் கொஞ்சம் அசதியா இருக்கும்போது திடீரென்று பறந்து விட்டார். அந்த முட்புதருக்குள் அவர் பாய்ந்து போய் விட்டார். இந்த போலீசாரால் அந்த புதருக்குள் போக முடியவில்லை. When the policemen were a little slack in their duty, he suddenly flew off and they could not find him. கண்டிப்பாக அந்த முள் அவருடைய தோலை கிழித்திருக்கும். And surely the thorns would have torn apart his flesh. ஆனால் அவர் இப்படி நடித்து ஓடாதவரை போல, பாவப்பட்ட மனுஷனை போல் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது தன்னுடைய சிந்தையை பலப்படுத்தி கொண்டிருக்கார். இப்பொழுது கொஞ்சம் நேரத்தில் நான் ஓட போகிறேன், ஓடும்போது முள் என்னை கிழிக்கும், அந்த கிழிக்கிற வேதனை நிமித்தம் என் வேகம் குறையக்கூடாது, எப்படியாவது இந்த போலீஸ் இடத்திலிருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று அந்த சிந்தையை பலப்படுத்தி கொண்டே இருந்திருப்பார். But the time when he pretended before the policeman that he was a poor man, he kept on preparing his mind, saying, when I escape this place, surely the thorns will prick me, but I should not lessen or decrease my speed. அந்த சிந்தையோடு தான் அந்த முட்புதருக்குள் அவர் பாய்ந்திருப்பார். It is with this thought he would have gone through that thorny bush. இந்த சிந்தை இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அந்த முட்கள் அவரை கிழிக்கும் போது அப்படி நின்று கத்தி இருப்பார்.
Had he not had the thought, when he went through the thorny bush, he would have shouted in pain. இது போல பல வேதனைகள் நம்முடைய ஜீவியத்தையும் தாக்கும். அதன் மத்தியில் ஓடிக்கொண்டே இருக்க, நடந்து கொண்டே இருக்க, கானான் தரிசனம் உள்ளவர்களாக நாம் சிந்தையில் இந்த சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். Likewise, surely afflictions and torments will take place in our life, but we need to have the mind of suffering in order to go through it with all preparation. கிறிஸ்துவின் நல் போர் சேவகனாக தீங்கு அனுபவி. Endure hardness as a good soldier of Christ. ஒரு தேசத்தை பாதுகாக்கிறதான போர் சேவகர்களும் தீங்கு அனுபவிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் பயிற்சி எடுப்பார்கள். Soldiers who defend the country, they take practices in order to defend it. சில ட்ரெய்னிங், சில பயிற்சி முகாம்கள் உண்டு, பிரைவேட் பயிற்சி முகாம்கள். அதாவது ஒரு தேசத்தை பாதுகாக்கும்படியாக பயிற்சி எடுக்கிறதான முகாம்கள். There are private training camps in order to train them to defend the country. அந்த முகாமே கொடூரமா இருக்கும். And that will be very cruel. ட்ரெய்னிங் எடுக்கும் பொழுதே மரிக்கலாம். Even as they take training, they would die. ஆனால் அதில் பாஸ் ஆனால் அவர்கள் தேசத்தை பாதுகாக்கக்கூடியதான ஒரு மனுஷ சேனையா மாறுவார்கள். But if they pass, then they will be one man army prevailing over the other nations. அப்போ அப்படிப்பட்டதான கொடூரமான ட்ரெய்னிங் உண்டு. There are such cruel, harsh treatments. ஒரு முறை ஒரு மெட்ராஸில் சில இந்தியாவை பாதுகாக்கிறதான சில வீரர்கள் செங்கல்பட்டிலிருந்து ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தாண்டி ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி OTA என்கிறதான சென்ட் தாமஸ் மவுண்டில் இடம் உண்டு. அது வரைக்கும் அவர்கள் ஓட வேண்டும். And at one time in Madras, the soldiers who were defending the country, they have to run in Madras from Chengalpet till OTA, which is at St. Thomas Mount. அவர்களுடைய தலைவர்களும் அவர்களோடு கூட ஓடுகிறார்கள். And even their leaders would run along with them. SRM காலேஜ் வந்தபோது, when they came near SRM college, சிலர் மயங்கி விழுந்தார்கள். some fainted away. பக்கத்தில் ஹாஸ்பிடல் இருக்கிறது. There was hospital nearby. அவர்களை நடத்தினதான மேஜர்ஸ் ஆபீசர்ஸ் என்ன செய்தார்கள் தெரியுமா? But the officers who led them, you know what they did? அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து தூக்கி முகத்தில் தண்ணியை தெளித்து, ஒரு ஹாஸ்பிடலும் கிடையாது, நீங்க செத்தாலும் சாக வேண்டும், அங்க போய் தான் ட்ரீட்மெண்ட், முதலாவது OTA போய் சேர வேண்டும் சொல்லி ஓட வைத்தார்கள். They caught hold of their shirt, they lifted them up, poured water into their face and said, no more treatments in these hospitals, you just have to run till OTA. அப்போ இவ்வளவு கொடுமையாக இவர்களுக்கு பயிற்சி இருக்கும் என்றால், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவ்வளவு கொடுமை இருக்கும் என்றால், நாம் உலகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள், சபையை பாதுகாக்கக்கூடியவர்கள், சாத்தானை ஜெயிக்க வேண்டியவர்கள், நம்முடைய ட்ரெய்னிங் எப்படி இருக்க வேண்டும்? If this should be the training for the people who defend the country, we who are called to defend ourselves, to defend the church and the truth, how much more we should practice and train our lives. இப்படிப்பட்ட கடினமான பாதையில் நாம் வளர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு தேவன் நம்மை நடத்தும் பொழுது, நாம் சொகுசானவர்களாய் இருந்தால் தீங்கு அனுபவிக்க மாட்டோம், ஓட்டத்தை முடிக்க முடியாது. When God leads us through difficult paths with such good intention, if we are unable to endure evil, then we cannot finish our race. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில், turning to book of Revelation chapter 22, 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, and verses 11 and 12, நம்மில் அநேகருக்கு அறிமுகமான 2 வசனங்களை அங்கே நாம் பார்க்கலாம். 2 verses which is more familiar to all of us. அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Verse 12 says, behold, I come quickly. அந்த வருகையின் நாட்களில் ஜனங்கள் இரண்டாக பிரிக்கப்படுவார்கள். During the days of the coming of the Lord, people shall be parted into two. ஒரு குரூப் ஜனங்களை பற்றி அசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். About one group of people, he that is unholy or filthy, let him be filthy still. இந்த வசனமானது பைபிளில் இருப்பது ஒரு அதிர்ச்சியூட்டும் காரியம். This verse in the Bible is something shocking. நானா இருந்தால் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார், தயவு செய்து எல்லாரும் ஆயத்தப்படுங்கள் என்று தான் சொல்லுவேன். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமா வருகிறேன், அசுத்தமா இருக்கிறவன் ஆயத்தப்படுங்கள் என்று, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். But if I were in that place, I would say Jesus is coming soon, therefore all get ready. But here it is said, he that is filthy, let him be filthy still. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதற்கு மேல் நீ தாமதம் பண்ணினால், அசதியா இருந்தால், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நித்திரை செய்தால், ஒரு காற்றை போல அசுத்தமானது அடித்து
தாமதித்து விடும், நீ மறுபக்கத்தில் போய் விடுவாய். It means if you wait, if you delay still more, then there will be a wind which take you away to the other side. அதே நேரத்தில் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். At the same time, he that is holy, let him be holy still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is unjust, let him be unjust still, and he that is righteous, let him be righteous ஆக still. ஒரு குரூப் ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, நீதியிலிருந்து இன்னும் நீதிக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். Therefore one group of people will head on from holiness and righteousness to even more of the holiness and righteousness of God. வேறொரு கூட்டம் ஜனங்கள் அவர்கள் இன்னும் அநியாயத்தில் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். While there will be another group of people who increase their injustice. இதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கலாம். And we can see it before our eyes. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Turning to the book of Isaiah chapter 5 and verse 20, தீமையே நன்மை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், நன்மையே தீமை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். there are people who call evil as good and good as evil. வாசியுங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இவர்கள்தான் நியாயத்தை புரட்டுகிறவர்கள். These are the one who pervert judgment. இவர்கள்தான் அநியாயம் செய்து அந்த அநியாயத்தை நியாயம் என்று சொல்லுகிறவர்கள். These are the ones who work injustice and say it is just. இவர்கள்தான் இருளின் கிரியைகளை நடப்பித்து இது நல்லது என்று சொல்லுகிறவர்கள். These are the ones who have the work of darkness and say it is good. அதை செய்வது மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர்கள் இவர்கள் தாக்குவார்கள். Not only that they say it, they even attack those ones who do good. இது இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலாம். This is happening today in the world and we can give a long sermon about it. ஆகையால் பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறதான நம்மை, வெளிச்சத்தில் இருக்கிறதான நாம், நீதி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறதான நம்மை அநியாயம் தாக்க போகிறது. Therefore we who are in light, we who are coming to the end of our journey, we who try to do evil, try to do good, and injustice or filthiness is going to attack us. நீதியிலிருந்து இன்னும் நீதி செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். We think that we have to do more righteousness from righteousness. ஆனால் இன்னும் அநியாயம் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற அந்த ஜனங்களுடைய அநியாயம் இன்னும் நீதி செய்ய முயற்சி செய்கிறவர்களை தாக்கும். But the injustice of those who work more and more injustice will attack the people who want to live more righteous. ஆகையால் இயேசுவினுடைய நியாயம், அவர் தம்மை தாழ்த்தும் போது அவருடைய நியாயம் அவர் விட்டு எடுக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறது போல, நமக்கும் இந்த பூமியில் நியாயம் கிடைக்காது. When we read about Jesus in his humiliation, his judgment was taken away, so also in this earth we will have no justice. ஆகையால் நியாயம் இல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தத்தில் வளர்கிறவர்களுக்கு நியாயம் இல்லாமல் போகிற நேரத்தில் அந்த தீங்கை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். Therefore in this time when the Christians and the people of God have no more justice upon the earth, we have to prepare our minds to endure that. இன்றைக்கு நாம் என்ன பிரசங்கம் பண்ணுகிறோம்? And what do we preach today? இயேசுவை போல சத்துருக்களை நேசிக்க வேண்டும். We have to love our enemies like Jesus. இயேசுவை போல நமக்கு தீங்கு செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். Forgive them that do evil as Jesus did. மனுஷர்கள் மத்தியில் நமக்கு யாரும் சத்துருக்கள் கிடையாது. And we have no enemies among men. இதுதான் நாம் செய்கிற பிரசங்கம். This is the sermon that we give today. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், ஆகையால் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு தீமையான காரியத்தை செய்யவும் இல்லை, பிரசங்கம் பண்ணவும் இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். We say Jesus the way, the truth and the life. He has done no injustice. He is holy, therefore accept him, we say. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? But what did Jesus say? என் நாமம் நிமித்தம் எல்லா மனுஷர்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். Ye shall be reproached of all men for my name's sake. அவனை போட்டு அடி, இவனை விடாத, கொலை செய் என்று நாம் பிரசங்கம் பண்ணினால் பகைக்கப்படுவதற்கு காரணம் உண்டு. நன்மையை பிரசங்கம் பண்ணுகிறோம், சத்துருக்களை நேசியுங்கள், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, இதுதான் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனால் எல்லா மனுஷர்களால் பகைக்கப்படும் காலம் வரும் என்று இயேசு சொன்னார். We only preach good, we don't preach evil. We say love your enemies, bless them that do evil for you, but there is coming a time when we are going to be buffeted by all people. ஆகையால் அப்படிப்பட்ட காலத்தை ஏற்றுக்கொள்ளவும் அப்படிப்பட்ட காலத்தில் தீங்கு அனுபவிக்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். But we need to get prepared in order to endure evil in that time. அப்ப கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட சிலர் அநியாயத்து நிமித்தம் மரிக்க வேண்டி வரும், சிலர் காவலில் அடைக்கப்பட வேண்டி வரும். In these last days, because of the injustice, some will be beaten up and some will be put up in prison. நான் சொன்னேனே நேற்று, நார்த் கொரியாவில் இன்றைக்கு ஏறக்குறைய
70,000 கிறிஸ்தவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். I told you today there are 70,000 Christians in North Korea who are put up in the prison. அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, They have no food, no water, கழிவறை இல்லை, no sanitary பிள்ளைகளை facilities. பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகிறது. Long years before they saved the children. அடுத்தது எப்படி வெளியே வர முடியும் என்று அவர்களுக்கு தெரியாது. And they do not know how to have an escape. என்றைக்கு அவருடைய மரண நாள் என்று தெரியாது. They do not know the day of their death. அவர்கள் மத்தியில் சிலர் இயேசுவை மறுதலித்து மறுபடியும் வெளியே வருகிறவர்கள் உண்டு. Among them there are people who deny the name of Jesus and come out of the prison. அப்படி குடும்பத்தையும் பார்க்க முடியாதபடிக்கு பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவையே பற்றிக்கொண்டு மரிக்கிறவர்களும் உண்டு. While there are the people who are ready to take up death in their lives, not seeing their families for long years. ஆகையால் அதே போல நாமும் அந்த நல்ல ஒரு தைரிய சிந்தை உள்ளவர்களாக மாற வேண்டும். Therefore we also need to be emboldened and have a bold mind. இதுதான் நேற்று நாம் படித்ததான முதலாவது பாடம். This is the first lesson that we learned yesterday. இரண்டாவது நாம் படிக்க போகிற பாடம், The second lesson that we are going to learn, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரும் கூட்டமாக அவர்கள் இந்த வனாந்தரம் வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். the people of Israel as a great multitude, they were going through the wilderness. ஒருவர் இப்படி கணக்கு சொன்னார். One person said about the census. நாம் பவனி போகும்போது மூன்று பேராக போகிறோம். ஒரு பவனியின் போகும்போது In a procession, in each row we go 3 by 3. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடக்கும்போது 2 பேராய் போயிருப்பார்கள் என்றால், If the people of Israel when crossing the Red Sea have gone 2 by 2, அவர்கள் அந்த செங்கடலை கடப்பதற்கு 35 பகலும் 35 ராத்திரியும் ஆயிருக்குமா. then it would have taken 35 days and 35 nights to cross the Red Sea. இல்லாவிட்டால் 800 மைல் அந்த அவர்களுடைய அந்த பவனினுடைய நீளம் இருந்திருக்கும். Or their procession would be of the length of 800 miles. ஆனால் ஒரே ராத்திரியில் செங்கடலை கடந்து விட்டார்கள். But in a single night they crossed the Red Sea. அப்படி என்றால் அவர்கள் 2 பேராய் போயிருக்க முடியாது, 5000 பேராய் போயிருக்க வேண்டும். ஒரு வருஷனுடைய நீளம் 3 மைலா இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். If it be so, they would have gone 5,000 people in a single row, and the length of one row would have been 3 miles. செங்கடலை கடந்து போகும்போது ஒரு தண்ணீர் சுவர் இன்னொரு தண்ணீர் சுவருக்கும் இடையில் 3 மைல் அளவு இருந்திருக்கும். Therefore when they crossed the Red Sea, between 2 heaps of water which stood as a wall around them, there would have been a distance of 3 miles. அந்த பெரிய சேனை 3 மைல் அளவில் ஒரு வருஷம் இருக்கிறது. அவர்கள் தான் இப்போது பிரயாணத்தின் முடிவில் கானான் தேசம் கிட்ட அவர்கள் நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். Just one row about 3 miles, and now they are coming to the end of the journey Canaan. இப்பொழுது அவர்கள் இந்த ஏதோமியரையும் மோவாபியரையும் ஜெயித்து கடந்து இப்பொழுது கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிற நேரத்தில், Now at this time when they prevailed over Edomites, Moabites and other nations, and were trying to enter into Canaan, 7 ஜாதிகளை அவர்கள் சந்தித்து ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. there came a situation where they had to prevail over 7 nations. இந்த படத்தில் நாம் பார்க்கும் இந்த 7 ஜாதிகள், As we see 7 nations in this map, கிர்காசியர், பெரிசியர், ஏவியர், ஏத்தியர், எமோரியர், கானானியர், எத்தனையோ ஜாதிகள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த 7 ஜாதிகளுடைய பெயர்களை வாசிக்கலாம். in Deuteronomy 7:1 we read about the names of the 7 nations. அந்த 7 ஜாதிகள் என்னதென்று இப்பொழுது நாம் படிக்க போகிறதில்லை. Now we are not going to learn about those 7 nations. ஆனால் இந்த 7 ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கிறதான அந்த நாட்டை இவர்கள் முந்திக் கொண்டு அங்கே உட்கார்ந்து விட்டார்கள். But these 7 nations had gone ahead before the people of Israel in order to inhabit the land of Canaan. இது எழுத்தின் பிரகாரமாக ஒரு பிசாசினுடைய செயல். Literally this is a work of the devil. இவர்கள் இந்த ஒவ்வொரு ஜாதியும் இஸ்ரவேலை பார்க்கலும் பலத்த ஜாதிகள். Each of these nations are stronger than the people of Israel. அப்படிதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. That's what the Bible says. அந்த 7 ஜாதிகள் ஒவ்வொரு ஜாதியும் இஸ்ரவேலர்களை விட பலத்த ஜாதிகள். Each of the 7 nations were stronger than the people of Israel. அந்த 7 ஜாதிகள் மத்தியில் பெரிய பெரிய ராட்சதர்களும் இருந்தார்கள். And there were also great giants amongst the 7 nations. கர்த்தருடைய சித்தமானால் அந்த ராட்சதர்களை பற்றி நாளைக்கு படிக்க போகிறோம். God willing, about the giants we shall learn tomorrow. இந்த 7 ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாகவே வந்து அந்த இடத்தில் அவர்கள் பரவி இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. There is one reason for which these 7 nations had gone ahead the people of Israel
சாரி, in order to inherit Canaan. அது பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரணம். It was a thing appointed by the devil. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேலில் தான் முழு உலகத்துடைய மேசியா பிறக்க போகிறார். Because the devil knows it is because of these people that the Messiah for the whole world will arise. பழைய ஏற்பாட்டில் தானே ஆதியாகமத்திலிருந்தே இயேசு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தோன்றி முழு உலகத்துக்கு ரட்சிப்பு அளிக்க போகிறார் என்கிறதான சில வசனங்கள் இருக்கிறது. Right in the Old Testament, from the book of Genesis, there are verses which quote that Messiah will come out of the people of Israel. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Reading Genesis chapter 3 and verse 15, அங்கே இயேசுவை பற்றிதான முதல் தீர்க்கதரிசனத்தை நாம் வாசிக்கலாம். we read about the first prophecy about Jesus. வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவன் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீயின் வித்தை பற்றி, அந்த ஸ்திரீயின் வித்து தான் இயேசுவை பற்றிய தீர்க்கதரிசனம். About the seed of the woman, which is Jesus, the prophecy is mentioned, he shall bruise thy head. அதுபோல 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சமாதான கர்த்தர் வருவார். Again Genesis 49:10 we read the Shiloh shall come. அப்போ அந்த சமாதான கர்த்தர் வருவார் என்று சொல்லுவது இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம். This Shiloh, or the Lord of peace shall come, it is a prophecy about Jesus. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் 18ஆம் வசனங்களை வாசிக்கும்போது Deuteronomy 18:15 and 18 we read, உங்கள் மத்தியிலிருந்து நான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன், I will raise up a prophet from among you. அதுவும் மேசியா இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. That is again a prophecy about Jesus. இவைகளை அறிந்து சாத்தான் பிசாசு என்ன செய்தான், இந்த மேசியாவை பிறக்க வைக்க கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க கூடாது என்று சொல்லி இந்த 7 ஜாதிகளை முந்தி கொள்ள செய்து அவர்களை அந்த கானான் தேசத்தில் அவர்களை பரவ செய்து அங்கே உட்காரும்படியா செய்கிறார். Knowing all these facts, the devil, that the Messiah may not arise out of the people of Israel, he was spreading abroad about Canaan, that the people of Israel might not inherit the land. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போகாவிட்டால் மேசியா பிறக்க முடியாது. Because if Israel would not come into Canaan, Messiah cannot be born. இதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எல்லாரும் இப்போது கானான் தேசத்திற்குள் போகிறோம். இந்த 7 ஜாதிகள் நாம் உள்ளே போகாதபடிக்கு தடை செய்கிறதான வல்லமைகளாக இந்த கடைசி நாட்களில் எழும்புகிறது. Likewise, we in the spiritual life are coming to the end of our journey, and these seven nations are the evil spirits that try to attack us, that we might not get into Canaan. இந்த 7 ஜாதிகள் எதற்காக நமக்கும் கானானுக்கும் இடையில் குறுக்கிடுகிறது தெரியுமா? You know what for? These 7 nations come between us and Canaan. அன்றைக்கு இயேசு பிறக்க கூடாது. That Jesus might not be born on that day. ஆனால் இயேசு பிறந்து விட்டார். But Jesus was born. இன்றைக்கு நம் மத்தியில் ஆண் பிள்ளை பிறக்க கூடாது. Today that man child might not be born in our midst. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பும் பொழுது, Turning our Bibles to Revelation chapter 12. வானத்தில் ஒரு ஸ்திரீ சந்திரனின் மேல் நின்று கொண்டு இருக்கிறாள். There was a woman standing upon the moon. அவள் ஒரு அடையாளமாக, இங்கிலீஷ்ல வண்டர், ஒரு ஆச்சரியமாக அங்கே இருக்கிறாள். She was standing as a great wonder there. அப்போ அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். She begat a child. அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது. The woman shows the church. அந்த ஸ்திரீக்குள் இருக்கிற அந்த ஆண் பிள்ளை சபையில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், பூர்ணம் அடைகிறவர்கள், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான கூட்டத்தாரை குறிக்கிறது. The man child in that woman shows the overcomers, the ones who are going to be perfected, caught up at the coming of Jesus. ஆகையால் அந்த கூட்டத்தார் பிறக்க கூடாது, இயேசுவின் வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட கூடாது என்று தடை செய்யும்படியாக இந்த 7 ஜாதிகள், அதாவது ஒரு கூட்டம் பிசாசு சபைக்கும் இயேசுவின் வருகைக்கும் இடையில் நின்று தடை செய்கிறது. These 7 nations, or a group of devils or Satan, is at work between the church and the coming of the Lord, that this man child might not be born. எழுத்தின் பிரகாரமாக இந்த 7 ஜாதிகள் கானானுக்குள் பிரவேசித்தது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பரம கானானுக்குள் இந்த ஜாதிகள் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் அது வெளியே வந்து நமக்கும் புதிய எருசலேமுக்கும் வருகைக்கும் இடையில் நின்று தடை செய்ய முயற்சி செய்யும். Literally the 7 nations had gone to the people of Israel, but now the 7 nations cannot get into the spiritual Canaan, but they remain between us and the coming of the Lord. ஆகையால் இந்த ஆவிக்குரிய
பிரயாணத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், Therefore, what is the lesson that we learn in the spiritual journey? அந்த 7 ஜாதிகள் மேசியா பிறக்காதபடிக்கு தடை செய்ய முயற்சி செய்தது போல, As these 7 nations hindered that Messiah might not be born among Israel, சபை ஜெயம் கொள்ளுகிறதான பூர்ணமாக்கப்பட்டதான ஒரு கூட்டத்தார் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கூடாதபடிக்கு தடை செய்யும்படியாக இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பிரயாணத்தின் முடிவில் சில தீய சக்திகள் எழும்பும். we are that woman, we are the church, and so that Messiah or the man-child might not be born from among us, there will be powers trying to hinder us and trying to attack us. இந்த 7 ஜாதிகளை நாம் பிரயாணத்தில் எங்கேயாவது இஸ்ரவேல் 40 வருட பிரயாணத்தில் பார்க்க முடியாது. We cannot see these 7 nations all the way the people journeyed in the wilderness. அந்த 40 நாள் பிரயாணங்கள் அவர் இந்த 7 ஜாதிகள் இல்லை. And they had no 7 nations prevailing against them this 40 years. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? இந்த ஜாதிகள் அங்கே முன்பதாகவே போய் கானான் தேசத்தில் உட்கார்ந்து இவர்கள் உள்ளே வராதபடிக்கு தடை செய்யும் ஒரே வேலை இந்த ஜாதிகளுக்கு இருக்கிறது. The only work of these nations that they might go ahead the people of Israel and inhabit Canaan, that they might not enter into Canaan. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of it? நாம் இயேசுவின் வருகையில் இயேசுவை போல மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பிசாசே தனியாக இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. There is one department of devils particularly ordained for this thing, that we might not get ready for the coming of the Lord. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பினால், if you turn the Bible to Revelation chapter 12, 3 கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். we see about 3 groups. ஒன்று முழு உலகம் என்று நாம் பார்க்கிறோம். One group is the whole world. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read verse 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு போதும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. The devil which deceives the whole world. இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், the thing that we too should learn from this, பிசாசு இந்த வசனத்தை வாசித்தால் இந்த காட்சியை பார்க்கும்போது பிசாசு உலகத்தில் இல்லை, அவன் வானமண்டலத்தில் ஸ்திரீயை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். when we see this wonder, and this devil is not in this world but he is looking in the skies unto the woman. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தை நேரடியாக கண்காணிக்க தேவையில்லாமலே உலகத்தை மோசம் போக்குகிறார். That is, without directly overseeing this world, he is deceiving the whole world. இந்த உலகத்தில் உள்ளதான ஞானிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் பிசாசு. அவன் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because it is very easy for the devil that even he not being here, he can deceive the wise men of this world. இன்றைக்கு முழு உலகம் ஒரு பெரிய வஞ்சகத்தில் மூழ்கி இருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய கொடிய வஞ்சகம் வந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The whole world is under deception today, and yet a terrible deception is yet to come, says the Bible. அந்த கொடிய வஞ்சகம் பல கோணங்களில் பல விதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. That terrible deception is coming towards us in various angles. எல்லா துறைகளிலும் பிசாசு புகுந்து விட்டான். And the devil has crept into every department. படிப்பில், in studies, மருத்துவத்திற்குள், in medical sciences, ஸ்போர்ட்ஸ்க்குள், in sports, திரைப்பட துறைக்குள், in the cinema field, இசை துறைக்குள், in music field, எல்லாவற்றுக்குள் அவன் புகுந்து விட்டு இப்பொழுது அது ஒரு பொழுதுபோக்கை போல ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை போல இருக்கிறது. முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம் என்று காட்சி அளிக்கிறது. ஆனால் சில நாட்கள் பிறகுதான் அதற்குள் மறைந்திருக்கிற பிசாசு வெளிப்பட போகிறது. He has crept into every field that we see in this world as though it is a piece of entertainment, but very soon we are going to find out the deception in it. இப்போ நம்ம கையில் இருக்கிற மொபைல் போன் கூட அதிலும் பிசாசு வெளிப்பட போகிறது. Even the devil is going to appear in the mobile phones we have in our hand. ஆனால் அதுவரைக்கும் வசதிகள் பெருகிக் கொண்டே இருக்கும். இன்னும் அதிகமாக வசதிகள் பெருகும். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், சில மொபைல் போன் இப்போது கண்ணாடியோடு கூட வருகிறதா. அந்த கண்ணாடியை போட்டு அந்த மொபைல் போனை கண்ணாடிக்குள் வைத்தால் பார்க்கிற காட்சிகளை 3 டைமென்ஷனாக 3D ஆக பார்க்கலாமா. And there are mobile phones, I heard about it, that it comes along with a mirror, that if when you have it, glasses, spectacles, glasses, with the specs, when you look at it with that, you can look in 3Ds. அப்போ இது வசதி கூடிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் வாங்க தோன்றுகிறது. ஆனால் இதனுடைய முடிவு
பெய்த்தனமான முடிவாய் மாறப்போகிறது. Conveniences, comforts keep on increasing. We try to take it, but finally it becomes devilish. இதுதான் கொடிய வஞ்சகம். This is the terrible deception. இந்த பிசாசு தான் உலகத்தை கண்காணிக்காமல் தானே முழு உலகத்தை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார். That is how even without overseeing the world, he is deceiving the whole world. இதுதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறதான முதல் கூட்டத்தார். That is the first group we see in Revelation chapter 12. இரண்டாவது ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம். The third group, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். the stars in heaven. அதனுடைய அர்த்தம் இந்த நட்சத்திரங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை காட்டுகிறது. These stars show the spiritual people of God. ஆனால் அவர்கள் ஸ்திரியோடு இல்லை. But they are not with the woman. அசுயாதீனமாய் பிரகாசிக்கிறார்கள். They are shining independently. இந்த கூட்டத்தாரிலும் ஒரு கூட்டத்தை பிசாசு தன்னுடைய வாளினால் அவன் அடித்து விழத்தள்ளுகிறான். And one group of these people are being beaten down with the tail of the devil. இந்த கூட்டத்தாரையும் கூட பிசாசு நேரடியாக பார்க்க அவசியம் இல்லை. அவனுடைய கவனம் ஸ்திரீயின் மேல் தான் இருக்கிறது. ஆனால் பின்னாடி இருக்கிற வாளை கண்ணின் வைத்து பார்க்காமலே ஒரு கூட்ட பரிசுத்தவங்களை அடித்து கீழே தள்ளுகிறான். And the devil need not directly look into these people. He only pays his attention towards the woman. Even without looking at them, he with his tail draws down 1/3 of that part. ஆனால் இந்த 7 தலையுடைய சர்ப்பத்தினுடைய அந்த 7 தலைகளும் அந்த 14 கண்களும் அந்த ஸ்திரீயின் மேல் மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீயிலிருந்து புறப்படுகிற அந்த ஆண் பிள்ளையை விழுங்க வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறது. But all the 7 heads of the serpent and its 14 eyes, they are all set upon the woman, and not only upon the woman, upon the man child that comes out of her. அந்த ஆண் பிள்ளை மேலே போக கூடாது. The man child should not be caught up. அந்த 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read verse 4. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே Soon after she was delivered. பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அதுதான் இயேசுவின் இரண்டாம் வருகை. This is the second coming of Jesus. அந்த வருகையின் விளிம்பில் இந்த ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கூடாதபடிக்கு தடை செய்கிற வல்லமைகள். And these are the powers that hinder the people of God not being caught up at the brim of the coming of the Lord. அந்த 7 தலைகள் அந்த ஆண் பிள்ளை பிறந்த உடனே விழுங்க வேண்டும் என்று காத்திருக்கிறது போலதான் இந்த 7 ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு தடை செய்தது போல நம்மையும் தடை செய்யும்படியாக வல்லமைகள் காத்து கொண்டிருக்கிறது. As these 7 nations tried to prevent the people of Israel from entering into Canaan, these 7 heads of the serpent are looking towards to devour the man child, and so is the devil working against us. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சென்னையில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு புதிய லூசிஃபர் மிஷன் என்கிறதான ஒரு சபையை ஒருவர் ஆரம்பித்தார். You would have heard about a man newly starting a Lucifer mission at Chennai. வேறு சபையில் உள்ள ஒரு பாஸ்டர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார் போனில். A pastor from another church was speaking to that man over phone. அந்த போன் செய்தி நீங்களும் கேட்டிருக்கலாம். And you would have heard about that message. அந்த பாஸ்டர் அதை ரெக்கார்ட் பண்ணி விட்டார். The pastor recorded it. அப்போ அது அந்த பாஸ்டர் கேட்ட ஒரு கேள்வி. One question that the pastor asked. உங்களுடைய திட்டம் என்ன? இந்த சபை ஆரம்பித்த நோக்கம் என்ன? What is your plan to start this mission? அவர் சொன்ன 3 காரியங்களை சொன்னார். And he said 3 things. யாரும் கிறிஸ்தவர்களாய் மாறக்கூடாது. Nobody should become Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியில் உள்ள வாலிபர்களை கெடுக்க வேண்டும். And we should corrupt the young ones, the youths in the Christians. மூன்றாவது, எங்களுக்கு இந்த சாதாரண கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. தாளந்து உள்ளவர்கள், வரம் உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், முன்னேறுகிறவர்கள், இவர்களை அழிக்க வேண்டும், இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய புரோகிராம் என்று அவர் சொன்னார். Thirdly, he said, our program is not toward the ordinary Christians, but those people who are talented, who are well in their prayer life, who have many gifts and graces. We need to pull them out. ஆகையால் நாம் எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா சபைகளிலும் ஒரு வசனத்தை நாம் எழுதி வைத்திருப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Therefore we have a verse in all our churches saying we preach that we may present every man perfect before Christ Jesus. நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை செய்தால் பிசாசு அங்கு நம்மை எதிர்க்க அவசியம் இல்லை. வாளை வைத்து நான் அடித்தால் போதும், இல்லை என்றால் வருகையில் கைவிடப்பட்ட பிறகு கீழே வருவான், அப்பொழுது தாக்கினால் போதும். If we are ordinary Christians, if we are shallow Christians, there is no direct attack of the devil. He can attack us after we have fallen down. ஆனால் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாய் மாற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், வருகைக்கு போக வேண்டும் என்று சிந்தித்தால் போதும்.
சாத்தான் நேரடியா 7 தலைகளோடு முன்னாடி வந்து நிற்பான். But if we just happen to think that we should pray, we should receive that holiness of God, and we should get a fast progress and sanctification, that we will have the 7 heads of the devil standing before us. அந்த 7 தலைகள் என்ன செய்யும்? You know what the 7 heads will do? அந்த 7 ஜாதிகள் என்ன செய்யும்? You know what the 7 nations will do? ஆண் பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை போல மாற வேண்டும். In order to become a man child, we need to become like Jesus. இயேசுவை போல பூர்ணமாக அவருடைய சுபாவத்தில் நாம் பூர்ணமுள்ளவர்களாய் மாற வேண்டும். We need to we become perfect in the image of Christ. பரிசுத்தமாய் இருந்தால் போதாது. Not just having holiness. இன்னும் பரிசுத்தமாய் இருந்தால் போதாது. Not just being holy still. அவர் வெளிப்படும்போது அவருக்கொப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையுடையவன் அவர் பியூராக தூய்மையாக இருக்கிறது போல தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தூய்மையாக்கிக் கொள்ளுகிறான். For we know when he shall appear, we shall be as he is. He that has this hope in him purifieth himself even as he is pure. ஆகையால் அந்த பூர்ணத்திற்கு விரோதமாக தான் பிசாசு கிரியை செய்வான். Therefore the devil is at work against this perfection. நாம் ஒருவேளை தெய்வீக சுகத்திற்காக இருக்கலாம். Maybe we are standing for divine healing. அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரலாம். We may bring many souls to the church. பெரிய பிரதிஷ்டை உள்ளவர்களா இருக்கலாம். We may have a great consecration. எல்லா கூட்டங்களுக்கும் white dress போட்டு வரலாம். We may put white for all the meetings. எல்லா ஜெபங்களுக்கும் கரெக்ட்டாக வரலாம். We may attend all the prayers in punctuality. ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம். Very good, it's very needful too. இதெல்லாம் செய்தும் இயேசு வரும்போது கைவிடப்படலாம். But after doing all this, you can be left behind at the coming of the Lord. ஆண் பிள்ளையாய் மாறுவது இதனால் அல்ல. ஆண் பிள்ளையாய் மாறுவது இயேசுவின் சுபாவத்தின் பூர்ணத்தை அடைவதனால் தான். Becoming a man child is not through this, but becoming a man child is by attaining the divine natures of Christ. அதுடைய அர்த்தம் நான் சொன்ன மற்ற காரியங்கள் அவசியமற்றது என்று சொல்லவில்லை. And I don't mean to say the other things are not needful. தெய்வீக சுகம் அவசியம்தான். Divine healing is essential. பிரதிஷ்டை அவசியம்தான். Consecration is essential. எல்லா கூட்டங்களுக்கு வருவது அவசியம்தான். Attending all meetings are essential. ஆனா இவைகளின் மூலமாக இயேசுவின் சுபாவத்தில் வளர வேண்டும். But through this we need to grow in the divine natures of Christ. இதை நாம் மறந்து விடக் கூடாது. Don't forget this. ஒரு முறை ஒரு இளம் தம்பதி, அவர்கள் அப்பொழுதுதான் கல்யாணம் ஆயிருக்கிறார்கள். பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்களை, நம்முடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் அவர்களை பார்க்க சென்றார்கள். Once a new couple, they went to see our late chief pastor, Pastor T.U. Thomas. அப்போ அந்த புருஷன் சொன்னார், பாஸ்டர் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என் மனைவியும் சீக்கிரமாக வீசா கிடைக்கணும், என்ன ஜாயின் பண்ணணும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Then the husband said, Pastor, I am in foreign country and my wife should soon get the visa to join me to that country. உடனே பாஸ்டர் சொன்னார், don't pray for that. அதற்காக ஜெபிக்க வேண்டாம், அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், உன்னுடைய சுபாவ வளர்ச்சிக்காக ஜெபி என்று அவர் சொன்னார். Then soon Pastor T.U. said, don't pray for that, you pray for the growing of divine natures in you. அப்போ இதுதான் இந்த காலத்தில் பிரயாணத்தின் முடிவில் வந்திருக்கிறதான நமக்கு நம்முடைய பிரேயர் லிஸ்ட் ஒன்று இருக்குமே, அதுல முதல் குறிப்பு, மேன்மையான குறிப்பு, முக்கிய குறிப்பு, ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றும். Therefore the first and preeminent, the primary point in all our prayer points is, Jesus, make me as you are. இந்த குறிப்பை மறந்துவிட்டு மற்ற எந்த குறிப்பை முதலிடத்தில் வைத்தால் நம்முடைய பிரயாணத்தின் வேகம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம், அல்லது வேற எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். Forgetting this point, if we have any other point in the first, then it means the speed of our journey has reduced, or else we are journeying somewhere else. இயேசுவுடைய மனவாட்டியாக மாற வேண்டும் என்றால், to become the bride of Jesus, அந்த ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாறி இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்றால், to become the overcoming man child and to be seated in the throne with Jesus. இயேசு அவருடைய மனவாட்டியை பார்த்து என் சகோதரியே, என் மனவாளியே என்று சொல்லுகிறார். Jesus looking at that bride, he said, my sister, my spouse. அப்போ என் சகோதரி, என் மனவாட்டியை பார்த்து என் சகோதரி என்று ஏன் சொல்லுகிறார்? Why did he call the bride as his sister? ஏனென்றால் அவளுடைய முகமும் அவருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கிறது. Because her face and his face are the same. அவர்கள் இரட்டை பிள்ளைகளை போல. They were like twins. சுபாவத்தில் அந்த மனவாட்டி வளர்ந்து 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 இப்பொழுது இயேசுவின் முகமும் அவளுடைய முகமும் ஒரே ஒன்று போல் இருக்கிறது. The bride has grown in the divine natures of Christ, so that now her face and the face of Jesus are the same. இயேசுவின் மனவாட்டியாக நாம் மாற வேண்டும் என்றால் இதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும், இதற்காக உபவாசம் எடுக்க வேண்டும், இதற்காக அழ வேண்டும். If we should become the bride of Christ, then we need to cry for this, we need to pray and fast for the same. ஒரு முறை ஊழியக்காரர்களாகிய நாங்கள் சிலர்
பாஸ்டர் அவர்களை, இதே பாஸ்டர் டி தாமஸ் அவர்களை பார்க்க சென்றோம். Once we the workers, we went to see the same pastor T.U. Thomas. அவர் சொன்னார், நீங்க கம்பிக்காக, மண்ணுக்காக, செங்கலுக்காக தயவு செய்து உங்களுடைய ஜெபங்களை பாயிண்ட் சொல்லி ஜெபிக்காதீங்க, பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க இப்படி ஜெபிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கடல்ல இருக்கிற மீனுக்கு தண்ணீருக்கு பற்றாக்குறை இல்லாதது போல உங்களுக்கு வெளிப்பாடு தண்ணீரை போல், கடலில் இருக்கிற தண்ணீரை போல் வரும் என்று சொன்னார். Then pastor said, at no time pray for any bricks or sand or steel rods, but instead pray for holiness. Then as the fish lacks no water in the ocean, then you will lack no revelations during the Sundays. ஆனால் இப்படி ஜெபிக்கும் போது அந்த 7 ஜாதிகள் தலை தூக்கி நம்மை தாக்க வரும். But when you pray like this, the 7 heads will lift up its head against us. ஆனாலும் நாம் இந்த முயற்சியை விடக்கூடாது. But then we should not fail in this attempt. அந்த 7 ஜாதிகளை விட பலத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்தும்படி அவர் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். Our God, mightier than these 7 heads, 7 nations, is in our midst. He is mightier than all these powers to get us the victory. ஆகையால் இந்த 7 ஜாதிகளுடைய ஜெயம் நம்மை தாக்கும் பொழுது எங்கே இருக்கிறது தெரியுமா? நம்முடைய சுபாவத்தில் தோல்வி வரும்போது தான் அது ஜெயிக்கிறது. Therefore when these 7 nations attack us, their victory is when we fail in the divine natures of Christ. ஒரு சின்ன காரியம் போதும், இயேசுவை போல நாம் மாறாதபடிக்கு மற்ற எல்லா காரியங்கள் தேறினவர்களாய் இருந்து ஒரே ஒரு காரியத்தில், சிறிய ஒரு காரியத்தில் நாம் தோல்வி அடைந்தால் இயேசு வரும்போது கைவிடப்படுவோம். A little failure in our divine natures of Christ is enough. When Jesus appears, we will be left behind. ஒரு முறை ஒரு ஊழியக்கார சகோதரி ஒரு சொப்பனத்தை கண்டார்கள். Once a worker sister saw a dream. அதில் அந்த சொப்பனத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. Even before she saw the dream, a thing happened. அவர்களுடைய சிஸ்டர் சைடுல ஒரு ரூம்ல அந்த ஷெல்ஃப், பைபிள் புக் எல்லாம் வைக்கிறது அந்த ஷெல்ஃப்ல கொஞ்சம் சில்லறை இருந்தது. In the room, in the sisters' quarters, in the shelf, there were few coins. யார் வைத்தார்கள் என்று தெரியாது. Don't know who kept it. அது unclaimed ஆக அங்க பொதுவான இடத்தில் இருந்தது. It was unclaimed in a common place. அப்போ அதை எடுத்து சின்ன பையனை கூப்பிட்டு இங்க வா, ஒரு பொருளை வாங்க முடியும், அந்த சில்லறை எடுத்து கொடுத்து வாங்க சொன்னார். She called a little boy, gave that coins and said, buy this object for me. அன்றைக்கு ராத்திரியோ அடுத்த ஒரு சில ராத்திரிகள் கழித்தோ அவர்கள் ஒரு சொப்பனத்தை கண்டார்கள். I think she saw the dream that night or some nights afterward. இயேசு வந்து விட்டார். That Jesus had come. எல்லாரும் பறக்கிறார்கள். Everyone were flying. இந்த சகோதரியும் பறந்து விட்டார்கள். This sister also flew away. மத்திய ஆகாயத்தில் திடீரென்று ஒரு சிந்தை வந்தது, நான் சில்லறை எடுத்து விட்டேன். அதை சிந்தித்த உடனே கீழே விழுந்து விட்டார்கள். But in the midair suddenly she had the thought, I took those coins that day, and she fell down. அழுது அடுத்த நாள் ஊழியக்கார கூட்டத்தில் சாட்சியாய் சொன்னார்கள். The very next day in the workers meeting she cried and told this testimony. சில்லறை எடுத்தால் வருகையில் கைவிடப்படுவோம் என்றால் அவர்கள் கொஞ்சமாவது பறந்து விழுந்தார்கள், நாம் பறக்க ஆரம்பிக்கவே மாட்டோம். If just taking the coins she flew for some extent and then fell down, we will not fly at all. ஆகையால் இன்னும் அதிகமாய் வேகமாய் ஓட வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. Therefore we are come to the time we have to run with greatest speed. இப்போ ஊழியக்காரனாக என்னை எடுத்துக்கொண்டால், consider me the worker. சியோன் என்றால் என்ன என்று யாராவது என்னிடத்தில் கேட்டால், if anyone would ask me what is Zion, அநேக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமில் ஒரு முக்கியமான இடம் உண்டு, அதுதான் சியோன், அதுதான் முழு நித்தியத்தினுடைய தலைநகரம். அங்குதான் 144,000 ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். இப்படிதான் நான் வர்ணிப்பேன். I would just describe it saying, in my father's house there are many mansions, new earth, new heaven, new Jerusalem, and Zion is the capital city where we'll have 144,000. அவர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்கள், தகப்பன் இல்லை, தாய் இல்லை, வம்சவரலாறு இல்லை, ஜீவியத்தையும் வீட்டையும் எல்லாவற்றையும் அவர்கள் பிரதிஷ்டை செய்து தனியாக இயேசுவை நேசிக்கும்படியா புறப்பட்டு வந்தவர்கள். They are the priests after the order of Melchizedek. They have come as individual people, loving Jesus, forsaking their father, mother, and with a consecrated life. இதுதான் உபதேசம். இது 100க்கு 100 சரி. This is the doctrine. It is 100% right. ஆனால் இயேசு எப்படி விளக்கினார் தெரியுமா? But you know how Jesus described it. ஒரு குழந்தையை கையில் எடுத்து, He took a little child in his இந்த hands. குழந்தையை போல தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்தில் மிகப்பெரியவனாக, greatest அப்படின
ஆங்கிலத்தில் மிகப்பெரியவனாய் இருப்பான். And he said, he that humbleth himself shall become the greatest in the kingdom of heaven. அந்த கிரேட்டஸ்ட் தான் சியோன். And that greatest is Zion. அவர் சுபாவத்தின் அடிப்படையில் தான் சியோனை விளக்குகிறார். Therefore Jesus describes Zion on the basis of character. அப்ப அதே போல தான் நாம் சியோனை மாற வேண்டும், சியோனுக்கு போக வேண்டும் என்றால் எல்லாரை விட அதிக தாழ்மை உள்ளவர்கள் தான் சியோன் என்று இயேசு விளக்குனது போல நாமும் வளர முயற்சி செய்ய வேண்டும். Therefore as Jesus described all that are humble more than others, they are the greatest in Zion. We should describe it to others also. நான் எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டேன், நான் கல்யாணம் பண்ணவில்லை என்று நான் மேன்மை பாராட்டி பிரயோஜனம், அந்த பிரதிஷ்டை எனக்குள் பெருமையா மாறக்கூடாது. There is no use of being proud saying I have left, consecrated everything for the sake of Jesus. This boasting will become my fall. ஆகையால் இயேசுவுடைய சுபாவத்தில் அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க வேண்டும். But we should overcome even as Jesus overcame in his natures. இயேசு எப்படி ஜெயித்தார்? How did Jesus overcome? அவருடைய யுத்தமே வித்தியாசமானது. His battle itself was different. அவர் யுத்தம் செய்த விதமே வித்தியாசமானது. The way he battled was different. அதாவது வெளிரங்கமாக பார்த்தால் அவர் யுத்தம் செய்த விதத்தை கோழைத்தனம் என்று தான் சொல்ல வேண்டும். Outwardly the way he waged war was something like a cowardness. அதாவது அவர்கள் துப்புகிறார்கள், சவால் விடுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர் மௌனமாக இருக்கிறார். They spat at him, they challenged him, they mocked at him, but he was silent. 22ஆம் சங்கீதத்தை பற்றி இட்ஸ் a messianic psalm, அதாவது மேசியாவை பற்றியதான ஒரு தீர்க்கதரிசன சங்கீதம் அது. Psalm 22 is called the messianic psalm. முதல் வசனமே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று துவங்குகிறது. Right, the first verse begins, my God, why hast thou forsaken me? அது இயேசுவை உரைத்த ஒரு வார்த்தை. It was an utterance of Jesus. 17ஆம் வசனத்தில் என் எலும்புகளை எண்ணலாம், இதுவும் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை. Verse 17 is a word about Jesus, they may tell all my bones. 18ஆம் வசனத்தில் வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை. They parted my garments, it is again in verse 18 a word about Jesus. ஆகையால் இது மேசியாவை பற்றிய ஒரு சங்கீதம். It's a psalm about Messiah. இந்த மேசியாவை பற்றிய சங்கீதத்தில் பல மிருகங்களை நாம் பார்க்கிறோம். And we see about various animals, beasts in this psalm. சிங்கத்தை பார்க்கலாம், We see lions, நாயை பார்க்கலாம், we see the dog, காண்டாமிருகத்தை பார்க்கலாம், we see the unicorn, பாசானின் எருதுகளை நாம் பார்க்கலாம். we see the bulls of Bashan. அப்போ இப்படிப்பட்ட மிருகங்கள் எதை காட்டுகிறது? And what does these beasts show? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதரிசனமான உலகத்தில் வேறு மண்டலத்தில் தீய சக்திகள் இயேசுவை சூழ்ந்திருந்ததை காட்டுகிறது. When Jesus was hanging upon the cross, in the atmosphere around him there were evil things which are invisible. ஆகையால் இந்த தீய சக்திகள் இயேசுவை சூழ்ந்திருந்தது. இந்த தீய சக்திகள் இயேசு ஒரு தவறான வார்த்தையை பேசும்படியாக வகை தேடி காத்து கொண்டிருக்கிறது. These evil spirits surrounded Jesus and they were waiting to devour if he would say something. இயேசுடைய பூரணத்திற்கு மாறான ஒரு காரியம், ஒரு வார்த்தை, ஒரு சிந்தை, ஒரு எழுச்சி பொங்குமா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறது. Will Jesus have a word, a thought or anything against the mind of God? ஆனால் இயேசு ஒரு தவறான வார்த்தையும் பேசவில்லை. But Jesus did not speak a wrong word. வெளிரங்கமாய் பார்த்தால் ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய மௌனம், ஒரு பெரிய வெட்கத்துக்குரியதான காரியம். For an outward look it was a defeat, it was a matter of shame. ஆனால் அதரிசனமான உலகத்தில் பார்த்தார். But in the invisible world, அங்க இருக்கிற கடந்து போகிற ஜனங்களை மற்றவர்களை ரட்சித்தார். இவர் தன்னை தானே ரட்சிக்க முடியவில்லை என்றால் தலை குலுக்கி அவர்கள் போய்விடுகிறார்கள். the passers-by nodded at him saying, he saved others but he cannot save நீ himself. இஸ்ரவேலின் ராஜா தானே, இறங்கி வா, நாங்கள் நம்புகிறோம். Thou art the king of Israel, come down and we will believe you. கண்ணை கட்டி கன்னத்தில் அறைந்து தீர்க்கதரிசனம் சொல்லு, யார் அதை உன்னை அறைந்தது? They blindfolded him, they smote him and said, who smote you ஆனால் now? பிதா சொல்லுகிறார், நீ அமைதியா இருக்க வேண்டும். But the Father God said, you have to be silent. வெளிரங்கமா அவருடைய சவால்களுக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல முடியாத தோல்வியுற்றவரை போல் இருக்கிறார். He was as a defeated person, not answering the people outside. ஆனால் அதரிசனமான கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் என்ன நடந்தது தெரியுமா? But you know what happened in the realm which was invisible. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, As we read in Colossians chapter 2 verse 15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அதாவது தீய மண்டலத்தில் இருக்கிறதான தீய சக்திகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். he having spoiled principalities and powers
powers made a show of them openly, triumphing over them in it. அப்ப வெளிப்பிரகாரமாக பார்த்தால் பெரிய தோல்வி இயேசுவுக்கு. Outwardly Jesus had a great defeat. ரத்தமெல்லாம் கொட்டி விட்டது. All his blood is shed. சவால் விடுகிறார், ஒரு பதில் சொல்லாமல் மௌனமா இருக்கிறார். Challenging, but he could not reply. ஆனால் அதர்சனமான உலகத்தில் சாத்தானுடைய தலையின் மேல் இயேசுவுடைய காலை வைத்து மிதித்துக் கொண்டிருக்கிறார். But in the invisible world Jesus had placed his heel upon the head of Satan. இதே போலதான் இயேசு சொன்னார், நான் ஜெயித்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். That is why about this Jesus said, he that overcometh even as I overcame, to him will I grant to sit on my throne. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெயம் உலகத்தினுடைய ஜெயம் அல்ல. The victory that the Lord expects from us is not the victory of the world. அது உலகத்தின் பார்வையில் ஒரு தோல்வியை போல் இருக்கலாம். In the sight of the world it may be a defeat. அது கோழத்தனத்தை போல காட்சி அளிக்கலாம். It may appear to be something covered. ஆனால் தேவன் நம்மை மௌனமா இரு, பேசாத, விட்டுக்கொடு, மன்னி, நேசி என்று சொல்லும்போது வெளிரங்கமா அது ஒரு பெரிய நம்முடைய சுயத்திற்கும் ஒரு அடியா இருக்கலாம், ஒரு தோல்வியா இருக்கலாம். அங்கேதான் சாத்தானின் தலை மிதிக்கப்படுகிறது. But when God says unto us, you be still, you love your enemies, you do good to them, it may be an outward defeat, but it is there we crush Satan under our feet. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு விசுவாசி சகோதரி என்னிடத்தில் வந்தார்கள். A believer sister came to me few years back. அவர்கள் சொன்னார், பக்கத்து வீட்டு ஸ்திரீக்கும் இவர்களுக்கும் ஒரு மௌன போர் நடந்து கொண்டிருக்கிறது. She said about the silent war between her and a neighboring sister. ஒரு கிளை பக்கத்து வீட்டிலிருந்து அவர்கள் வீட்டுக்குள் வருகிறது. Branch from the neighboring ground it came to her house. அந்த பக்கத்து வீட்டு அம்மா என்ன செய்தார்களாம், அவர்கள் அந்த கிளைக்கு அவங்க சுவரின் மேல் காம்பவுண்ட் வாலுக்கு மேல ஒரு செருப்பை கட்டி வைத்தார்கள். The neighboring house, that woman, she tied a slipper in that branch. அதனுடைய அர்த்தம் அது மௌன போர், அது பேச்சுவார்த்தை இல்லாம. அதனுடைய அர்த்தம் செருப்பால் அடிப்பேன், அது அர்த்தம். It means I will beat you with the slippers. இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த செருப்பு பக்கத்துல தொடப்பத்தை தொங்க வச்சிட்டாங்க. You know what this sister did? She hung a broom near the slipper. தொடப்பத்தினால் நான் உன்னை அடிப்பேன். I will beat you with the broom. அப்போ இதுதான் மௌன போர் நடந்து கொண்டிருக்கிறது. This was the silent war going on. இது கேட்க வேடிக்கையா இருக்கலாம், ஆனால் இது இயேசு போதித்த போதனை இது அல்ல. It may be something as some spectators, but it was not what Jesus said. ஆண்டவர் நமக்கு போதித்தது வித்தியாசமானது. What Jesus taught us is something different. இது உலகத்தினுடைய பார்வையில் ஒரு பெரிய ஐடியா மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் வெட்கத்துக்குரிய ஒரு காரியம். In the sight of the world it may be like a good idea, but it is a shame in the sight of God. ஆகையால் இயேசுவின் சுபாவத்தில் வளரும்படியாக அழைக்கப்பட்டதான நமக்கு எப்படி வளர வேண்டும், எப்படி விட்டு கொடுக்க வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அந்த அறிவில் நாம் வளர வேண்டும். தோல்வி அடைந்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். But we who are called to attain the divine natures of Christ need to find as to how we can grow in his divine nature, in forgiveness, in holiness and things like that. If we fail in that, we ought to pray for that. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தால், Turning to 1 Corinthians chapter 9. அங்கே பரிசுத்த பவுல் ஒரு காரியத்தை 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். There in verse 25 Saint Paul said about a thing. வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். I fight not as one that beateth the air. அப்போ இதனது ஆகாயத்தில் அடிப்பது. What is that beating the air? ஒரு குத்து சண்டை போட்டியில் ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்கும்போது, In a boxing match, அதற்கு முன்பாக இந்த பாக்ஸிங் பண்ணுகிறவர்கள் பிராக்டிஸ் பண்ணுவார்கள். those boxers would get a practice. அவருடைய வேகத்தை பிராக்டிஸ் பண்ணும்படியாக ஆகாயத்தில் அடிப்பார்கள். In order to practice their speed, they would beat the air. ஒரு பெரிய பஞ்சிங் பேக், ஒரு பேக் ஒன்று இருக்கும், அதை குத்தி கொண்டிருப்பார்கள். They will have a punching bag hung and they will beat that. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் அப்படி பிராக்டிஸ் பண்ணவில்லை, நான் குத்தும்போது ஆகாயத்தில் என் வேகத்தை பிராக்டிஸ் பண்ணவில்லை, உண்மையான ஒரு சத்ரு, ஒரு எதிராளி எனக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கிறார், இந்த மேட்ச் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறார். Saint Paul says, I am not practicing, I am not beating the air, but surely an enemy is before me, I have already begun the war. அப்போ மேட்ச் ஆரம்பித்து விட்டது. The match has started. நான் இப்போது ஒருவனை குத்தி கொண்டிருக்கிறேன். Now I am beating one. அது யார் தெரியுமா? Who is it? பிசாசு அல்ல. Not the devil. அடுத்த வசனம் வாசிங்க. The next verse.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப அந்த சத்ரு யார்? Who is that enemy? அவர்தான் சத்ரு. He himself. எனக்கு நான் தான் சத்ரு. I am an enemy for myself. நான் ஊருக்கு பிரசங்கம் பண்ணி நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நானே என்னை குத்தி கீழ்ப்படுத்துகிறேன். I keep under my body, beat my body and bring it under subjection. அப்போ நமக்குள் ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. Therefore there are two parts in us. ஒன்று இயேசுவை போல மாற எழும்பி முயற்சி செய்கிறதான அந்த புதிய மனுஷன். One is the aspect of the new man trying to grow up like Jesus. அடுத்தது மாம்சத்தில் இன்னும் வளர வேண்டும், இந்த ஆவிக்குரிய தன்மைகளை விட்டு இன்னும் தீமைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிற பழைய மனுஷன். The other is the old man trying to do more and more evil, leaving spirituality. இந்த குத்து சண்டையானது புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிறது. This boxing match is between the old man and the new man. அந்த வளையத்திற்குள் இந்த பக்கம் நிற்கிறதும் நான் தான், அந்த பக்கத்தில் நிற்கிறதும் நான் தான். And it is I who stand on this side of the match and even on that side. ஆகையால் யார் ஜெயிக்க போகிறது? Now who is going to prevail? நான் என்னை குத்த பழக வேண்டும். I should try to beat myself. நான் தான் எனக்கு எதிராளி என்று அறிந்து என்னை தாழ்த்த வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், உண்மையை பேச வேண்டும், சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு போக வேண்டும். ஆரம்பத்தில் இப்போ கேட்டோமே, மனம் திரும்புதல், உண்மையான ஒரு மனம் திரும்புதல், வெறும் அறிக்கை அல்ல, உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். Knowing that I myself am an enemy for me, we need to have a genuine repentance as we heard before, and we need to confess our sins, gets ourselves sanctified. ஆகையால் இப்படி முன்னேறி ஜெயிப்பது இந்த பிரயாணத்தின் முடிவில் வந்திருக்கிறதான நமக்கு இந்த சிந்தையோடு தான் நாம் முன்னேறினால் ஜெயம் நம்முடையது. We who have come to the end of the journey, if we progress with such a thought, victory is ours. இதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய ஜெபம் எல்லாம் வீடு கட்டி முடிக்கணும், இன்னும் பிசினஸ் முன்னேறல, நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஜெபிப்பது தப்பல்ல. ஆனா இதை முக்கியப்படுத்தி இந்த முக்கியமான காரியத்தை விட்டு விடுவது ஒரு ஞான குறைவு, அது பிசாசனுடைய ஒரு தந்திரம். Leaving off, giving preference to it. If you are going to pray for all the other things, it is only a deception of the devil. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இங்கிலீஷ்ல மெட்டீரியலிசம் என்று சொல்வார். அது ஒரு பிசாசு, அது ஒரு ராட்சத பிசாசு. அதை பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். Giving importance to the earthly things and not to spiritual life is a materialism. It is a demonic power which we'll meditate on tomorrow. ஆகையால் எங்கே இயேசுவுடைய சுபாவத்தை அடைய முடியாமல் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், எங்கே நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், இதை கண்டுபிடித்து இதில் போய் ஜெபத்தில் மல்யுத்தம் செய்வதுதான் நம்முடைய ஜெயம். Therefore our victory is when we do the mastery in the presence of God, finding out where we have failed in our spiritual life. ஒரு நல்ல மாணவன், A good student, ஒரு எக்ஸாமில் 98 மார்க் கிடைத்தால், if he gets 98 marks in an examination, 98 மார்க் கிடைத்ததில் சந்தோஷப்பட மாட்டான். அந்த 2 மார்க் எங்கே போனது என்று தான் துக்கப்படுவான். he would not be happy over the 98 marks he scored, but he will try to find where he left the 2 marks. இதே போல நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன், நான் எவ்வளவு பிரதிஷ்டையா இருக்கிறேன், இதில் மேன்மை பாராட்டுவது அல்ல ஞானம். எங்கே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், எங்கே வளராமல் இருக்கிறோம், எங்கே குழந்தைகளா இருக்கிறோம், எங்கே விழுந்து கொண்டு இருக்கிறோம், அதை கண்டுபிடித்து அதை வைத்து ஆண்டவரை அணுகுவதுதான் ஞானம். Therefore it is not wisdom to boast saying I am holy, I am consecrated like this and that, but it is wise to say, to find out where we have erred in our lives. Pastor David Wilkerson என்கிறதான ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor, David Wilkerson. அவர் நம்முடைய சபை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டர் தான். Not of our church, but he is a Pentecostal pastor. ஒரு பரிசுத்தவான், a saint. நன்றாய் பிரசங்கம் பண்ணுவார். Used to preach well. அவர் பிரசங்கம் பண்ணினால் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். If he preaches, lakhs of people will attend the meeting. அவர் இப்படி இதே போல ஒரு கூட்டத்தை நடத்தினால் அவருடைய ஸ்டேஜை ஆயத்தப்படுத்துவதற்கு 1000 பேர் வாலண்டியர்ஸ் இருப்பார்கள். In a meeting like this, for stage arrangement, he will have 1000 volunteers. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவரோடு பேசினாராம். But one day the Lord spoke to him. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாய். You are a blessing to many. அநேகர் என்னிடத்தில் அநேகரை நீ திருப்புகிறாய். You turn many to my side. ஆனால் நீ பிரசங்கம் செய்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து உன்னுடைய இருதயம் எம்ப்டி ஆய் கொண்டு இருக்கிறது, வெறுமை ஆய் கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் பேசினார். But the Lord said, you preach and others get the blessing, but your heart is emptied. அவர் என்ன செய்தார் தெரியுமா? You know what he did?
அவருடைய ஊழியத்தை மூடிவிட்டார். Soon he closed his ministry. ஆண்டவர் என்னோடு இப்படி பேசிவிட்டார், என் இருதயம் அழிந்து போய் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நான் ஆண்டுடைய சமூகத்தில் என் கடைசி நாட்களை செலவழிக்க போகிறேன் என்று சொல்லி அவருடைய வயதான காலத்தில் ஊழியத்தை மூடிவிட்டு சிறிய சிறிய கூட்டங்களுக்கு மாத்திரம் சென்று என் இருதயத்தில் இயேசு இல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஜெபத்தில் மணிக்கணக்கா ஜெபத்தில் அவர் நாட்களை செலவழித்தார். During his old age he spent hours together in the presence of God in prayer and closed up his ministries, went only for little meetings and said, what is the use of preaching to others without Jesus in my heart? அப்போ அந்த அவருடைய உணர்வை பாருங்கள். அவர் ஊழியத்தையும் செய்து எப்படியாவது இயேசுவை போல ஜெபித்த கூட்டம் முயற்சி செய்யாமல் அது அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தது. இயேசு என்னை இப்படி சொல்லிவிட்டாரே, நான் வெறுமையாய் கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி அவர் தேவனோடு இருந்தால் போதும் என்று சொல்லி அவருடைய முயற்சியை பாராட்ட வேண்டும். Look at the feeling in that pastor's heart. He did not go on continuing his ministries, but he only tried to be in the presence of God and rectify his heart. அவர் ஒரு புக்கை எழுதினார், Hungry for more of Jesus. இயேசுவுக்காக இன்னும் பசியாய் இருக்கிறேன். He wrote a book saying, hungry for more of Jesus. இந்த நாட்களில் இயேசுனுடைய வருகையினுடைய விளிம்பில் வந்திருக்கிறோம், கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறோம், பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். இயேசுக்கும் நமக்கும் தொடர்பு எப்படி இருக்கிறது? இன்னும் கிட்டே சேருவதை நம்முடைய உள்ளம் உணர்கிறதா? இன்னும் இடைவெளி கூடிக்கொண்டிருக்கிறதா? In these days in which we are getting closer to the coming of the Lord, we are at the brim of Canaan and the end of our journey. Are we getting closer and closer to Jesus, or is a gap between Jesus and us increasing? பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களில் பரிசுத்தத்தில் வளருவதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை என்றால் நம்முடைய ஜீவிதத்தில் ரகசியமான பின்மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறதா? In these days when Jesus says, he that is holy let him be holy still, are we becoming more and more holy, or are we getting into greater backsliding? சுபாவத்தில் எப்படி மாறுவது? How to change in our character? எப்படி இயேசுவை போல மாறுவது? How to become like Jesus? சுயத்தினால் முடியாது. By self we cannot. சுய முயற்சினால் எவ்வளவுதான் கோபப்படக்கூடாது, நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், இனி டிவி பார்க்க கூடாது, இனி நான் எளிமையான வஸ்திரத்தை அணிய வேண்டும், என்னதான் சிந்திச்சாலும் நம்மால முடியாது. By our self efforts, how much ever we try to live a godly life, to get a victory over our thoughts and things like that, we cannot do it. இதனால் தான் பைபிள் சொல்லுகிறது நாம் சிறுக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முயற்சியினால் முடியாது, நாம் சாக வேண்டும் முதலாவது. That is why the Bible says we ought to die or we should decrease. ஆகையால் அவர் பெருக வேண்டும் நமக்குள்ள, and he should increase in us. அவர் நம்முடைய ஜீவனாய் மாறி அவர் மூலமாக தான் நாம் ஜெயிக்க வேண்டும், பல்லை கடித்து சுய முயற்சியினால் அல்ல. He should become our life and through him we should prevail and not through our self efforts. இப்படி நாம் ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுக்கும்போது, when we yield our lives to God in this way, அவர் நம்மை உடைக்கும்படியாக சில பாதைகளை நடத்துவார். he will lead us through certain paths in order to break us. அந்த கோபத்தை மாற்ற, அந்த இச்சையை மாற்ற, அந்த பெருமையை மாற்ற, அந்த அகங்காரத்தை மாற்ற, அந்த பொய்யை மாற்ற நம்மை சில தோல்வியின் பாதைகளை நடத்துவார். In order to dispel that anger, that lust, that lies and things like that, he will lead us through certain paths, through certain failures. யாக்கோபு ஒரு எத்தன், ஏமாற்றுகிறவன். Jacob was a supplanter. அவனை சரிப்படுத்தும்படி ஆண்டவருடைய காலை உடைத்தார், அவனை ஏமாற்ற ஒரு ஆளை ஏற்படுத்தினார். In order to set him right, the Lord broke his leg and appointed a person to set him right. அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் அவருடைய குடும்பம் நார ஆரம்பித்தது. Through his sons, his family started to stink. இப்படிப்பட்டதான ஒரு விபரீதமான 30 வருட பாதையில் அவரை நடத்தி பிரபுவாக இஸ்ரவேலாக மாற்றினார். Leading him through such contradictory path for 30 years, the Lord made him a prince. யோசேப்பும் அப்படிதான் மாறினார். And even Joseph became like that. யோசேப்பு 2 சொப்பனங்களை கண்டார். Joseph saw 2 dreams. அவர் உயர்த்தப்பட போகிறார். He is going to be lifted up. அப்பா பிள்ளை சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக வணங்க போகிறார்கள். My father and brethren are going to worship before me. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் கனவை பார்க்கும் பொழுது அப்பா இடத்தில் சொன்னபோது அப்பாவுக்கு பிடிக்கல, சகோதரர்களுக்கும் பிடிக்கல. And in the Bible it is said the first time he saw the dream he said it to them, father and the brethren did not like him. ஏனென்றால் அப்பா கேட்டார், உடனே அவங்களுக்கு சொப்பனம் புரிந்தது, அப்ப நாங்கள்லாம் உனக்கு முன்னாடி வணங்க போகிறோமா? Because then father and the brethren understood the dream, are we going to bow down before you? ஒரு ஞானமுள்ள
உள்ள ஆள் என்ன பண்ணியிருக்கணும்? ரெண்டாவது சொப்பனம் பார்க்கும்போது மௌனமா இருக்கணும். அதையும் சொல்லிட்டாரு. A wise person, if he had been, he should have avoided saying the second dream. He even told that. அப்ப அவங்களுடைய முகம் மாறுதல் எல்லாம் இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். And the changing of their faces was happy. அதாவது ஒரு விளம்பரம் இருக்கிறது, neighbors envy owners pride அப்படினு. மற்றவர்கள் பொறாமைப்பட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் பொங்கும். There's an ad like this, neighbors envy is owner's pride. அப்ப அது போல இவங்க எல்லாம் பொறாமைப்படும் பொழுது இவருக்கு கொஞ்சம் இன்னும் சந்தோஷம். Therefore when these people were envying at him, he was happy. ஏற்கனவே சகோதரர்களுக்கு யோசேப்பு மேல கசப்பு கூடி கொண்டிருக்கிறது. Already the brothers were at greater envy against Joseph. அப்பா இவருக்கு பட்சபாதம் காட்டி ஒரு பலவர்ண அங்கியை உண்டாக்கி செய்து கொடுக்கிறான் எல்லாருக்கும் முன்பாக. And father before everyone was partial, giving him a colored coat. ஒரு நாள் அப்பா வந்து ஆகாரத்தை கொடுத்து உன் சகோதரருக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறார். One day the father gave him food, saying, go and provide it for your brethren. ஏற்கனவே சகோதரர்களுக்கு பொறாமை என்று தெரிந்து அன்னைக்காவது வேற Dress போட்டுட்டு போயிருக்கலாம்ல. அன்னைக்கும் அந்த Dress தான் போட்டுட்டு போறார். He who knew that the brothers envied him, he should have put another dress on that day, but he put the same coat of many colors. அந்த நான் என்கிறதான ஒரு சிந்தை இருந்தது. Therefore he had the thought, I. ஆனால் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்து விட்டு, And being in the jail for 13 years, ஒரு நாள் அவர் திடீரென்று பார்வோன் அரண்மனைக்கு அழைக்கப்பட்ட போது, one day suddenly when he was invited to Pharaoh's palace, பார்வோன் சொல்லுகிறார், நீங்க சொப்பனங்களை வியாக்கியானிப்பதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்ன உடனே யோசேப் சொல்றார், நான் அல்ல. When Pharaoh said, I know you interpreting of dreams, he said, not I. நான் அந்த 13 வருட சிறையிருப்பு அவரை மாற்றி விட்டது. 13 years of prison life changed him. மோசேயும் அப்படிதான். Even Moses was like that. பைபிள்ல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Acts 7:25 we read in the Bible, என்னால் தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது என்று காண்பிக்கும்படியாக மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக தான் அரண்மனையை விட்டு இறங்கினாராம். As he got down from the palace in order to show to others that it is through him the people of Israel will be delivered. வாசியுங்கள். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. பாருங்கள், அறிந்து கொள்வார்கள் நினைத்தான். அதற்கு தான் பஞ்சாயத்து பார்க்க போகிறார். நீங்க சண்டை போடாதீங்க, யூதர்கள் தானே. He thought they will understand, that's why he went in order to get them compromised with one another. ஆனால் என்ன நடந்தது? But you know what happened? அவருக்கு தெரியும் எல்லா யூதர்கள் அடிமைகளா இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் அரண்மனையில வேறு விதமான ராஜரீக வளர்ப்பு. He knew that all of the people were under slavery, but I had the palatial life. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்கள் எனக்கு தெரியும். I know all the signs of Egypt. நான் 40 வயது உள்ள ஒரு வாலிபனை போல வளர்ச்சி அடைந்தவன். I am grown up like a 40-year-old young man. அழகுள்ள ஒரு பர்சனாலிட்டி உள்ளவன். I have a good personality. வாக்கு வல்லமை உள்ளவன். I have good eloquency. இதுதான் சரியான நேரம். This is the right time. என் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறார். Through me the Lord is going to save the people of Israel. என்ன நடந்தது? What happened? எதிர்பாராத விதத்தில் ஒரு பயம் வந்தது. வனாந்தரத்துக்கு ஓடி போய் 40 வருடம் வனாந்தரத்தில் இருக்கிறார். Unexpectedly he had been caught in a fear and he had to run to the wilderness for 40 years. அந்த 40 வருடம் முடிந்த பிறகு 80 வயது தாத்தாவா இருக்கிறார். படிப்பை மறந்து விட்டார், சாஸ்திரங்களை மறந்து விட்டார், வாக்கு வல்லமை போய்விட்டது. திக்குவாயின் உள்ளவனா இருக்கும்போது தான் ஒரு செடியிலிருந்து சத்தம், மோசே மோசே. At the end of 40 years, he was 80 years old man, and now he forgot his skill, forgot his eloquency. It is then he heard the voice calling out of the bush, Moses, Moses. மோசே சொன்ன, ஆண்டவரே நான் 40 வயசுல ரெடியா இருக்கும்போது அப்ப கூப்பிடல, பெலன் இருந்து, இப்ப தாத்தாவாயிட்டு, இப்ப மோசே மோசேன்னு கூப்பிட்டா எனக்கு பேச்சும் வர மாட்டேன், என் அண்ணனை கூப்பிட்டு போங்க ஆண்டவரே. Then Moses said, don't call me Lord, now I am aged enough, but when I was 40 I was interested, but you did not call me, and now everything I have forgotten, but you are calling me. Now you call my brother Aaron. படிப்பையும் அழகையும் திறமையும் மற்ற எல்லா காரியமும் இழந்தான். ஆனால் மோசேக்கு தெரியாமல் ஒரு புதிய சர்டிபிகேட் மோசேக்கு கிடைத்தது. He lost his studies, he lost his beauty and everything else, but now he got a new certificate which he himself did not know. அந்த 40 வருட காலம் எல்லா திறமைகளையும் ஆண்டு உரிந்து விட்டு ஒரு புதிய ஒரு பட்டம் கிடைத்தது. இந்த மனுஷன் மோசே
பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். God had swiped away all his all his skillfulness in those 40 years, but then he gave a testimony that my man Moses is meek than all the people upon the face of the earth. இதே போல நாம் எல்லாரும் பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். நமக்காக நம்முடைய சுபாவத்தை மாற்ற ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தை வைத்திருக்கிறார். அதனூடாக நடத்தி சில நஷ்டங்கள் உண்டாகும், சில கண்ணீர்கள் உண்டாகும், உடைக்கப்படுவோம், அங்கேதான் உருவாக்கப்படுகிறோம், அங்கேதான் இயேசுவின் சுபாவத்தில் வளருகிறோம். We are all come to the end of our journey. The Lord will bring us to the wilderness, where here the Lord will lead us through paths where all our abilities will be taken away, but the character of Jesus will grow in us. உண்மையாகவே இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இயேசு உடைக்கிற பாதையானது ரொம்ப சந்தோஷமான பாதையா இருக்கும். To those who truly desire to become like Jesus, the path of breaking will be really happy to them. எனக்கு ஞாபகம் வருகிறது, I remember one thing. நான் ஊழியத்துக்கு வந்து 2வது வருஷம், My second year after stepping into the ministry, என்னுடைய முதல் கூட்டத்தை நடத்த போனேன். I went to conduct my first meeting. அது ஒரு காத்திருப்பு கூட்டம். It was a tarrying meeting. அப்போ அந்த காத்திருப்பு கூட்டத்துல பயங்கர அபிஷேகம் வந்தது. எல்லா வாலிபர்கள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் டிஸ்பிளேஸ் ஆயிடு, அங்கேயும் இங்கேயும் போக ஆரம்பித்து விட்டார்கள். There was a terrible anointing and the young ones, the youths, they were displaced from their place. ஆகையால எனக்கு பெரிய திருப்தி. முதல் கூட்டம் ஸ்டார்டிங்கே ஃபயரா இருந்தது. And I had a great satisfaction. The start itself was a fire. கூட்டம் முடிந்து ரூமுக்கு போனேன். After the meeting I went to the room. அந்த சபையை சேர்ந்த ஒரு வாலிபன் வந்தான். A young man of that church came. அப்போ என்னுடைய உள்ளம் அவர்களை கேட்டு விசாரிக்கலாம், நான் எப்படி கூட்டத்தை நடத்தினேன் என்ற அந்த ஃபீட்பேக் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தேன். From my heart I tried to get the feedback from him as to how the meeting was. ஆனால் நேரடியாக கேட்டால் அது பெருமையா இருக்குமே. If I ask directly they would think I am proud. எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படி நாமே கேட்க கூடாதுல்ல. We should not ask was it good. அதனால ஒரு ஞானமாய் கேட்டேன் நான். Therefore wisely I asked. எப்படி கேட்டேன் என்றால், How was it? இது முதல் கூட்டம் அதனால தான் அப்படி சொல்லி ஒரு நல்லா இல்லாதது மாதிரி கேட்டேன். அப்ப என்ன சொல்வாரு, ஐயோ பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது, இதுதான் எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். நான் I pretended as though it was not good. It was the first meeting, that's why it was like that. Then soon they will say no, it was very good and that is what I want. அப்ப அப்படிதான் சொன்ன அந்த தம்பி வந்தோனே, ஃபர்ஸ்ட் கூட்டம் அதனால தான் அப்படினு சொன்னேன் நான். When that young boy came I said it is the first meeting, that's why it is like this. அவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? You know what was his reply? பரவாயில்லை அப்படினா. It was okay. அன்னைக்கு எனக்கு மூக்கு அறுத்து போச்சு. That day my nose was cut. அப்ப அன்னாளிலிருந்து இந்த கேள்வியே எனக்கு தேவையில்லை என்று அறிந்து கொண்டேன். From that very day I understood this question is not needed for me. இப்படி தான் ஆண்டவர் பல விதத்தில் நம்மை உடைப்பார். In various ways the Lord will break us. அந்த உடைக்கும்போது நமக்குள்ள சுயம் உடைக்கப்படும் ஒரு வேதனை இருக்கும். அது நல்ல வேதனை. அது வளர்கிறவர்களுக்கு அதில் ஒரு சுகம் இருக்கிறது. Thank you Jesus என்று சொல்வோம். When our self is broken we will have a pain in us. For those who grow in the natures of Christ they will say thank you Jesus and they will enjoy the pain. ஆசரிப்பு கூடாரத்தில் in the tabernacle அந்த குத்து விளக்கு பற்றி எரியும்போது, when the candlestick burns shines, அந்த விளக்கு பற்றி எரியும்போது அந்த திரியானது கருப்பாக மாறிவிடும். Suddenly there will be burnt wicks growing up. அதே போல நாமும் பிரகாசிக்கிற நேரத்தில் அந்த கருந்திரியை போல சில பெருமைகள் மேட்டிமைகள் சுயம் நமக்குள் எழும்பும். Even so when we shine for the Lord there will be pride or self growing in us like the burnt wicks. ஆகையால் அந்த கருந்திரியை வெட்டுவதற்கு பைபிளில் சாம்பல் பாத்திரம் கத்திரி என்கிறதான பாத்திரங்களை கருவிகளை வைத்திருக்கிறார். Therefore in order to cut the burnt wicks there are tongs and snuff dishes we see in the word of God. இது போல நம்முடைய பெருமைகளையும் சுயத்தையும் வெட்டுவதற்கு சில ஆட்களை வைத்திருக்கிறார். Likewise the Lord has kept certain people in order to cut ourselves. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசியுங்கள். Turning to Exodus 25:38. அதன் கத்திகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரமும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. வேற பசும் பொன், பியூர் கோல்ட். Let the tongs and the snuff dishes be made of pure gold. அது அர்த்தம் என்ன தெரியுமா? You know what it means? நம்முடைய சுயத்தை உடைக்க, நம்முடைய பெருமையை உடைக்க, நம்மை குத்துகிறவர்கள், நாம் விரும்பாதவர்கள், அவர்கள்தான் பியூர் கோல்ட், விலையேறப்பட்டவர்கள். Those people who pierce us in order to break ourselves, our pride, those whom we do not desire, they are pure gold. யோசித்து பாருங்கள், நம்மை நன்றாய் வைத்திருக்கிறவர்களை விட நம்மை குத்துகிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், இவர்கள்தான் நம்மை உடைக்கிறவர்கள். இவர்கள் மூலமா தான் இன்னும் அதிகமாக வளருவோம். நல்ல
நல்லவர்களின் மூலமாக அல்ல. Rather than those people who do us good, who keep us well, those people who pierce us, who break us, it is through those people that we are going to grow to the Lord. ஆகையால் இவர்கள் அப்படி செய்து விட்டார்கள், அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று முறுமுறுப்பதை விட்டு நாம் இதை பாவிப்போம் வளருவதற்கு. Therefore, let us forsake murmuring, saying they have done like this. Instead, let us use that for our growth. நாம் பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். We are come to the end of our journey. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். He that shall come will come and he will not delay. எத்தனையோ ஜாதிகள் இந்த பூரணத்திற்கு விரோதமாக, இந்த சுபாவ வளர்ச்சிக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Many nations are working against this perfection and against the growth of nature. சில நாட்கள் நமக்கு ஜெயம் எடுக்கிறது போல் இருக்கும், ஆனால் மறுபடியும் விழுந்து விடுகிறோம். Some days it will be as though we are overcoming, but after that we will fall again. ஆனால் நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அதை முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். But our God who has begun our race is able and he is able to finish it. அவர் அல்பா மாத்திரமல்ல, அவர் ஒமேகாவுமாய் He இருக்கிறார். is not only alpha, he is omega. நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He is able to save us to the uttermost. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நாம் இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்துமா நிலவரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் பின்தங்கினவர்களாய் இருக்கலாம். If we can compare our soul with Jesus, we may lack very much. கானானின் விளிம்புக்கு வந்திருக்கிறோம், பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம், இன்னும் முன்னேற்றம் இல்லை. True, we are come to the brim of Canaan, to the end of our journey, but still no progress. எத்தனையோ சுத்திகரிக்கப்படாத சுபாவங்கள் தான் எங்களுக்குள் நமக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Many unsanctified natures are reigning over us. ஆனால் நாம் நம்மை நம்பி வரவில்லை. But we have not come here trusting ourselves. இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். We have trusted in Jesus. எந்த பாதையில் நம்மை நடத்தினாலும் அதற்கு ஒப்பு கொடுப்போமாக. If whatever be the path the Lord leads us through, let us surrender. அந்த திருடன் நான் போலீஸ்காரிடத்தில் அகப்படக்கூடாது என்று சொல்லி முள் என்னை கிழித்தாலும் அதை நான் சகித்து ஓட வேண்டும் என்று சிந்தையை பலப்படுத்தினது போல, as that thief encouraged his thought that he would run to escape, not even seeing the pain of the thorn. நாமும் உடைக்கப்படுகிற நேரத்தில் அந்த உடைவை பார்க்காமல் முடிவை பார்ப்போமாக. Let us not look at the breaking, but let us look at our end. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார் என்று முறுமுறுப்பதை விட்டுவிட்டு இதை சாதகமாய் பயன்படுத்தி இயேசுவை போல மாற நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. Let us forsake murmuring, but let us use it in favor of us, that we might grow to the divine nature of Christ. இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், those who desire to become like Christ, இயேசுவை போல மாறும்படியா இயேசுவை உடைத்தாலும் பரவாயில்லை, அதற்கென்று நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், to become like Jesus, even if he breaks me, that's okay, I will yield myself. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வலது கரத்தை உயர்த்துவோமாக. Let us lift up our right hand in the presence of God. நம்மை அவர்தானே முதலாவது கொண்டு வந்தார். Is it not he who brought us first? நாமாக நாம் வரவில்லையே. We did not come by ourselves. நாம் சத்துருக்களாய் இருக்கும்போது நம்மை நேசித்து நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. He loved us while we were yet enemies and led us. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, he did not bring us out this far to take us back again, he brought us out to take us into the promised land. நம்ம இதுவரைக்கும் நடத்தினது மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு வரும்படியாக அல்ல, நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வரும்படியாதான் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். He did not bring us thus far to bring back Egypt, but he brought us out to take us to the promised land. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He that called us is faithful, he will do it. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தினவர்களுக்கு, today to those who lift up their hands in the presence of God, உடைக்கப்படும் பொழுது, when they are broken, அந்த உடைவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கிருபையை இப்பொழுது அபிஷேகமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். we are going to receive the anointing, which is the grace to steadfast. மற்றவர்கள் நம்மை குத்தினாலும் உபத்திரவப்படுத்தினாலும், even if others would pierce and torment us, அது புருஷனா இருக்கலாம், it may be husband, அது மனைவியா இருக்கலாம், it may be a wife, அது பிள்ளைகளா இருக்கலாம், your children, அது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒருவரா இருக்கலாம், on the work spot, அது நேரடியாய் பிசாசா இருக்கலாம், or it may be the devil, சில நேரத்தில் ஊழியக்காரங்களா இருக்கலாம், it may be the servants of God, கூட இருக்கிற விசுவாசிகளா or இருக்கலாம். the believers, யாரா இருந்தாலும் இது கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை, whoever it may be, it is the path that the Lord leads me. இதற்காக தான் ஒப்பு கொடுத்து போது கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். I have surrendered and lifted my hands for அவர்களுக்கு ஒரு கிருபையின் அபிஷேகம் கிடைக்க போகிறது. to them they will receive the anointing of grace. இதுவரைக்கும் அசைக்கப்பட்டோம், Hitherto we were shaken, இப்போது அசைக்கப்படாமல் அந்த சோதனையின் ஊடாக அந்த முட்புதருக்குள் அந்த திருடன் ஓடினது போல ஓட முடியாது. கர்த்தர் நம்மை அபிஷேகத்தின் மூலமாய் பலப்படுத்த போகிறார். hereafter we are going to be strengthened by the anointing, unshaken we are to escape the thorny bush. என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். In my
weakness his strength shall be made perfect. இந்த அவருடைய கிருபை எனக்கு போதும். His grace, this is sufficient for me. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Spirit of the Lord is moving in our midst. எந்த குறிப்பிட்ட சூழ்நிலை பற்றி நீங்கள் அழுது கொண்டு வந்தீர்களோ இது கர்த்தர் நடத்துகிற அதிசயமான பாதை என்று நீங்கள் உணர்ந்து சந்தோஷப்பட போகிறீர்கள். With particular situation you are coming, you are going to rejoice saying, this is the path through which the Lord is leading me. Orya samtuna yasibaria maushaban katuda nemara hasankoria manamtuda. இப்பொழுது கரங்களை உயர்த்தினவர்கள் கவனியுங்கள். Those who lifted your hands, listen. புறம்பாக நீங்கள் மௌனமாய் இருக்கும்போது உடைவை ஏற்றுக்கொள்ளும்போது புறம்பாக சமுதாயத்தில் When you accept the breaking, it may be a failure in the society. ஆனால் நீங்கள் தாழ்த்தும்போது But when you humble yourself, சாத்தானுடைய தலையை உங்கள் காலின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. head of Satan is brought under your feet. கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் ஒரு பெரிய ஜெயம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. A great victory for you in the invisible realm. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் சீக்கிரமா நசுக்குவாராக. God of peace shall bruise Satan under your feet shortly. Riasmana yaloria maushama karamania santudan karamania today. Oria sama karamania la santudan karamania today. எந்த சூழ்நிலை கசப்பாய் இருந்ததோ அதை கர்த்தர் இப்பொழுது இன்பமாக இனிமையாய் மாற்றப் போகிறார். The situation which was bitter, the Lord is going to make it sweet for you. ஏனென்றால் இப்பொழுது ஒரு வெளிப்பாடோடு கூட அந்த பாதையில் நடக்க போகிறோம். Because we are going to walk with a revelation. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். It is good that I have been afflicted, I have learned thy statutes. ஆமென். இயேசுவை போல மாறும்படியாக கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை. The Lord is leading me through this path to become like him. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. The Lord is good, his mercy endureth forever. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே புது கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே புது கிருபைகளை. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாதது கிருபை. நான் இருப்பது அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே புது கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே புது கிருபைகளை. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாதது யோசேப்பு நடத்தப்பட்ட பாதையை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் முடிவில் தான் அறிந்தான், இது சிங்காசனத்திற்கு கொண்டு போகிறதான பாதை. இது போல இந்த பாதை ஏன் ஆண்டவர் நடத்துகிறது புரியாமல் இருக்கலாம். ஒப்பு கொடுங்கள், உடைக்கப்படும்படி ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நடத்துகிறார். அற்புதமே நீர் நடத்திடும் பாதை. இதுவரைக்கும் கசப்பான விபரீதமான கேள்விக்குரிய பாதை. கர்த்தர் கைவிட்டாரோ என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். இல்லை, கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் கையை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது ஜெயத்தின் பாதை, இந்த சிங்காசனத்தின் பாதை. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் இருப்பது
கர்த்தர் அவர் அறியாமல் ஒன்றும் நமக்கு சம்பவிப்பதில்லை. நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியவும் அவர் எண்ணி இருக்கிறார். ஒன்றாகிலும் அவருடைய சித்தமில்லாமல் கீழே விழாது. கர்த்தருக்கு உங்களை குறித்து என்னை குறித்து உண்டாயிருக்கிற ஒரே நோக்கம், அவருடைய திவ்ய சுபாவத்துக்கும் சாயலுக்குரியவர்களாய் நாம் உருவாக்கப்பட்டு நித்தியமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் அந்த பரம தகப்பனுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சையோடு அந்த நோக்கத்தோடு தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகிய நாம் கலங்க வேண்டியது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த வனாந்தர பாதினூடாக நம்மை நடத்துகிறது நோக்கம், நாம் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அதற்குரியவளாக நாம் உருவாக்கப்படும்படியாய், இந்த வனாந்தரத்தினூடாக பலவிதமான பாடுகள், பலவிதமான சோதனைகள், வேதனைகள், இடுக்கங்கள், நெருக்கங்கள், கைவிடப்படுதல், பலவிதமான வேதனைகளை நாம் எதிர்கொள்ளும்படியாய் கர்த்தர் இடம் கொடுப்பதனுடைய காரணம் நம்மை உருவாக்கும்படியாக என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தாரே. யோசிப்பு போன அந்த பாதை அவனை அழித்து போடும்படியாக அல்ல, கர்த்தர் அவனை கொண்டு சென்ற பாதை, அவனை விட்டு விளக்க வேண்டிய காரியங்களை விளக்கி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு கூட அவரை பற்றி பிடித்து கொள்ள பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து உண்டானது என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குரியது என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துகிற ஒரு யோசேப்பாக, தேவனுடைய மகனாக அவன் பரிசுத்தவானாக இருந்தது உண்மை. ஆனால் முற்றிலுமாக தேவனுக்கு எல்லா துதி கனத்தை மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு மகனாக அந்த சிறைச்சாலையில் பல விதங்களில் அவன் உருவாக்கப்பட்டபடியினால்தான் இதோ பார்வோனுக்கு முன்பாக நின்றபோது பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை சிங்காசனத்துக்குரியவனாக உருவாக்கி எடுத்தார். ஆகியால் நாம் கடந்து போகிற பாதைகளை குறித்து நாம் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுவோமாக. ஆண்டவரே, என்னை எப்படியாவது உருவாக்கி எடுத்து விடும் ஆண்டவரே, உடைய சாயலுக்குரிய மகனாக மகளாக நான் உருவாக்கப்பட்டால் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை போல் நான் ஆகி தீரட்டும் ஆண்டவரே. இயேசுவை போல ஆகவும், இயேசுவை கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், இயேசுவை போல கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதை நாம் வாஞ்சித்து நம்மை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் அடுத்து தொடர்ந்து நாம் பாடும்போது சிறப்படுத்தும் என்னாதா நிறைவாய் ஆவியை தாத்தா, இந்த வாஞ்சியோடு கூட நாம் கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாக நம்ம வந்து இறங்குகிறதை நாம் காணலாம். நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நோக்கம், நம்முடைய கோல், நம்முடைய லக்கு நம்முடைய திவ்ய சுபாவமாக இருக்கட்டும். ஆண்டவரை உம்மை போல ஒரு பரிசுத்தம், உம்மை போல ஒரு தாழ்மை, உம்மை போல ஒரு ஒப்பு கொடுத்தல், உம்மை போல ஒரு கீழ்ப்படிதல், எல்லாவற்றிலையும் என்று ஆண்டவரே இயேசுவே உம்மை போல ஆக நான் வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், இயேசுவை போல கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், இயேசுவை போல கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், இயேசுவை போல கேட்கவும், இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போல ஆகவும், எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, இவைகளை வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நோக்கும் ஜீவியம் இவைகளை வாஞ்சிக்கிறேன். ஸ்திரப்படுத்தும் நாதா நிறைவாய் தாத்தா, இயேசுவை மகிமையாதினால் நிறைவாய் பிரகாசிக்க, இயேசுவை மகிமையாதினால் நிறைவாய் பிரகாசிக்க. ஸ்திரப்படுத்தும் நாதா நிறைவாய் yes இயேசுவை மகிமையாதினால் நிறைவாய் பிரகாசிக்க, இயேசுவை மகிமையாதினால்
நிறுத்துவனாதா நிறைவாயாவே காத்தா கிறிஸ்துவின் மகிமையாலே எனக்கு நான் தாசிக்க 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 கிறிஸ்துவின் மகிமையாலே ஆண்டவரே ஷதுரிகதுரிகதுரிகா சுய்கல்லிகமரிகல்லிகதனமான ஹரியாந்துடமானகதகடாஷ் விக்கவரவலக திருபிரிகரிபையாந்திடமானகதகடபௌஷ் டாங்கரானியா ஆமெலா. ஒரு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 98 மார்க் எடுத்திருந்தாலும் கூட அவன் திருப்தி அடையவே மாட்டான். நான் அதை கண்டிருக்கிறேன். அந்த 2 மார்க் எங்கே போச்சு? இதில் நாம் தவறினோம். எந்த கொஸ்டினில் நம்ம ஆன்சர் பண்ணும்போது அதில் மார்க் குறைவாக விழுந்திருக்கும் என்று சொல்லி அதை குறித்தே பாரத்தோடு கூட அந்த 2 மார்க் இதனால் விடுபட்டது என்கிற அந்த ஒரு துக்கம் அவனுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் கூட கிறிஸ்துவனுடைய பூரணத்தில் நான் எந்தெந்த காரியங்கள் நான் தவறி இருக்கிறேன், எந்தெந்த காரியங்கள் நான் குறைபட்டு போயிருக்கிறேன், பரிசுத்தத்தில் எதில் நான் குறைபட்டு போயிருக்கிறேன், கீழ்ப்படிதல் எதில் நான் குறைபட்டு போயிருக்கிறேன், தாழ்மையில் எதில் நான் குறைபட்டு போயிருக்கிறேன், அந்த மன்னிக்கிற பாவத்தில் எதில் நான் குறைபட்டு போயிருக்கிறேன் என்று அவருடைய திவ்ய பாவத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் உணரக்கூடிய ஞானம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாக வந்த அந்த பரிசேயனம், அநியாயக்காரர், பரிகாரர், அந்த பச்சாரக்காரர்களோட மற்ற மனுஷரை போல நான் இல்லை. அந்த தூரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. வாரத்தில் 2 தடவை நான் உபவாசம் பண்ணுகிறேன். இன்றைய சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபித்ததான் அந்த பரிசேயனை குறித்து கர்த்தர் சொன்னபோது பாவியாக வந்தவன் பாவியாகவே திரும்பி போனான். தன்னை குறைகுற்றத்தை ஒன்றையுமே உணர முடியாதவனாக இருந்தான். ஆனால் அந்த ஆயக்காரன் தேவ சமூகத்துக்கு வந்தபோது பரலோகத்தை ஏறிட்டு நோக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டவனாய், தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாக இருந்து என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கண்ணீரிட்டு கதறுகிறவனாய், இதோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக திரும்பி சென்றான் என்று நாம் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கிறிஸ்துவின் அந்த பூர்ணத்தை நோக்கி பார்த்து எதில் நாம் குறைபட்டு இருக்கிறோம் என்று தாழ்மையான இருதயத்தோடு கூட அவைகளை கண்டுபிடித்து நம்முடைய ஜீவியத்தை எப்பொழுதும் நாம் சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த கல்வாரியிலே பெரிய தோல்வியை பெற்றுக்கொண்டது போல இருந்தது. எல்லாரும் அவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் போனான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா, நாங்கள் உன்னை விசுவாசிப்போம். இப்படி பல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறார், நிந்திக்கிறார்கள். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக வாரினால் அடிக்கப்பட்டார், முட்களிடம் சூட்டப்பட்டார். மாத்திரமல்ல, முகத்திலே எச்சிலை துப்பினார்கள், தாடிமயிரை பிடுங்கினார்கள். உண்மையை அடித்தவன் யார் என்று சொல்லும் என்று சொல்லி இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். பார்த்தார் அவர் ஒரு கோழையை போல, பார்த்தால் எல்லாவற்றிலும் தோற்று போனவர் போல காணப்பட்டார். ஆனால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அவர் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு
கிறிஸ்துவின் சாயலாக காணப்பட நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ? ஒருவேளை நாம் கோழைகளை போல காணப்படலாம், பலவீனரை போல காணப்படலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் நீ வெற்றி சிறந்திருக்கிறாய், அவரை போல நீ ஜெயம் எடுக்கிறாய். ஆகினால் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக அவர் உனக்கு அருள் செய்வார். கர்த்ததாமே அவருடைய திவ்ய சுவாபத்திலும் சாயலிலும் அனுதினம் வளர நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise. தம்முடைய வசனத்தை பேசும்படியாக தம்முடைய மகனையும் கர்த்ததாமே பலப்படுத்தினபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் திட்டவட்டமான கிரியைகளை நடப்பித்து கிறிஸ்துவுடைய திவ்ய சுவாமத்துக்குள்ளாக வழிநடத்த போகிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நம்முடைய சுயம் உடைக்கப்படுகிற பாதைகள் வரும்போது அது நிமித்தம் முறுமுறுக்காதபடி கர்த்தாவே நீர் என்னை நேசிக்கிறபடினால் என்னை உடைத்து என்னை உருவாக்குகிறீர் என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆண்டவரே, அது நிமித்தம் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல நாமும் ஒன்று கூட இந்த வேளையில் கர்த்தர் இந்த சத்தியங்களை நமக்கு நினைப்பூட்டி தந்தபடினால் அந்த சத்தியத்திற்கு நான் நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினபடினால் நம்முடைய ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆத்தும சுகத்தோடு கூட சரீர சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறபடினால் விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. திரியேக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான விசேஷித்த வேத பாட கூட்டங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தின் முடிவு கட்டத்திலே வந்திருக்கிற முடிவு காலத்திலே வந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தாவே, பிரயாணத்தின் முடிவு என்கிற தலைப்போடு பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக கடந்த 2 நாட்களும் நீர் எங்களிடத்திலே பேசிக்கொண்டிருந்த உம்முடைய வெளியேற பெற்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதற்கு அழிவு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக எருசலேம் ஆனது எப்படி தற்போது சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியத்தை தெள்ள தெளிவாக நேற்றைய தினத்திலே நீர் பேசினீர். மாத்திரமல்ல, அந்த சிரியா ஒரு நாளிலே ஒரு இரவிலே அது எப்படி முடிவுக்கு வரப்போகிறீர் என்பதையும் பேசினீர். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலே ஜீவித்தாலும் எந்த நாடுகளோடும் அவர்கள் சமரசம் பண்ணிக்கொள்ளாமல் அவர்கள் கர்த்தருக்கென்று தனித்தன்மையாய் ஜீவித்து வருவது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் எங்களோடு எத்தனை வல்லமைகள் போராடினாலும், பாவத்தின் வல்லமை, மாம்சத்தின் வல்லமை, உலகத்தின் வல்லமை, இப்படி எத்தனை வல்லமைகள் தற்போது போராடி கொண்டிருந்தாலும் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் கர்த்தருக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று பேசினீர். அந்த எப்படி எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் அவருடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருந்தார்களோ, அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்களுடைய வாழ்க்கையில் தற்போது அந்த சிவப்பான வலு சர்ப்பத்தின் 7 தலைகள் எங்களோடு நாங்கள் இயேசுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியாத அளவுக்கு, இயேசுவின் பூரணத்தை அடைய முடியாத அளவுக்கு, சபையிலே ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை உருவாக முடியாத அளவுக்கு அந்த வல்லமை எப்படி அந்த சபையை, அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கக்கூடிய ஆண் பிள்ளையை அந்த வலு சர்ப்பத்தின் கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய தினத்திலே நீ பேசினீர் ஆண்டவரே. மாத்திரமல்ல, நேற்றைய தினத்திலே அது எகிப்தின் முதல் தலை விக்கிரகத்தின் ஆராதனை என்றும், 2ஆம் தலை அசீரியா அது சுகபோக ஜீவியம் என்றும்,
நீர் பேசினீர் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக விசேஷமாக கர்த்தாவே சத்துரு நாங்கள் தான், எங்களுடைய பழைய மனிதன் தான். ஆகவே எங்கள் ஒவ்வொருடைய யுத்தமானது எங்கள் பழைய மனிதனோடு காணப்பட வேண்டும். கர்த்தாவே கிருபையாக அந்த வெளிப்படுத்தலை இங்கே கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையாக தானமாக பிச்சையாக கொடுக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களை உடைக்கும்படியாக இந்த பூமியிலே யாரை வைத்திருந்தாலும் அவர்களை சத்துருவாக எண்ணாமல் உடைக்கப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அதே வேளையில் உடைக்கப்படுகிற கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படட்டும். மற்றவர்களை உடைக்கிற கூட்டத்தில் அல்ல, உடைக்கப்படுகிற கூட்டத்திலே நீர் எங்களை கிருபையாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை உடைக்கப்பட ஒப்புக் கொடுக்கவும் கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவம் விசேஷமாக அந்த மனம் திரும்பி பிள்ளைகளை போல நாங்கள் எங்களை தாழ்த்த இயேசுவுடைய திவ்ய சுபாவத்துக்காக மாத்திரம் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களோடு தெளிவாக பேசுகிறீரே ஆண்டவரே. எங்களுடைய ஜெப சிந்தை அதுவாக மாறட்டும். எங்களுடைய பேச்சு இயேசுவுடைய ஜீவியம் பூரணம் என்பதை பற்றியதாய் மாறட்டும். எங்களுடைய மூச்சு அதை பற்றியதாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் எப்படியாயிலும் உம்மை போல மாற வேண்டும் என்கிற தவிப்போடு ஜீவிக்க அடியார்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே மறுபடியுமாக உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணத்தின் முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து எலும்புகள் எல்லாம் எண்ணப்படக்கூடிய நிலவரத்தில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து இந்த பூமியிலே வந்த சோதனைகளில் நீர் எப்படி இந்த பூமியிலே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். கர்த்தாவே வல்லவராயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஒரு கோழையை போல இந்த உலகத்துக்கு காணப்பட்டாலும் சத்துருவின் தலையை நசுக்கினீரே, அதுபோல நாங்கள் எங்களை கோழையை போல இந்த உலகத்தில் நடத்தப்படுகிற எல்லா பாதைகளுக்கு ஒப்பு கொடுத்து உம்மை போல மாற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு பேசின கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே எப்படியாவது உம்மை போல மாற்றப்பட்டு உடைய ரகசிய வரிகளை காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.